Hi, hello, and welcome to yet another amazing video on salaries. We are discussing salaries part 1, part 2. ரெண்டு வீடியோ முடிச்சிருக்கோம். ரெண்டு வீடியோவில் we had discussed ample number of sums and அதில் பல ப்ரொவிஷன்ஸ் பார்த்து வச்சிருக்கோம் இப்போ வரைக்கும். If you remember, நீங்கள் போன வீடியோ பார்க்கலன்னா தயவுசெய்து போங்க, அதில் ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். அதோட கண்டினியூஷன், எக்ஸாக்ட் கண்டினியூஷன் இந்த சம் ஆரம்பிக்க போகுதுன்னு. அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்க்கணும், you need to watch the last 20 minutes of that video. We had discussed a provision on perquisites. அதுலேயும் perquisitesல ஸ்பெசிஃபிக்காக காரை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அந்த காரை பற்றி பேசி முடிக்கிறப்போ I had given you all a homework. என்ன பண்ண சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? இந்த கொஸ்டின் நம்பர் 13 அந்த ப்ரொவிஷன்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன். So if you have not solved na, take that question please. First complete it, solve it, and then start watching this sum. Right. இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். And in the entire video will be in a fast track manner. அது என்ன சார் ஃபாஸ்ட் ட்ராக் மேனர்? ஃபாஸ்ட்டாக பேசுவீங்களா? நான் இப்போ போல 1x தான் பேசுவேன். If you want, you can go to 1.25x. அது ஃபாஸ்ட் இல்லை. I will teach you the provisions. I will teach you the process. I will teach you how to approach sum. I will not put it inside the format. டாக்ஸபிளா நான் டாக்ஸபிளா எப்படி முடிய சொல்லி கொடுத்துருவேன். என்ன பண்ண மாட்டோம், ஒவ்வொரு தவையும் போய் அந்த ஃபார்மேட்டை போட்டு இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் சேலரி டாக்ஸபிள் அப்போ 10,000 ரூபா இந்த மாதிரி எழுதி காமிக்க மாட்டேன். சரி, அப்போ எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ரெண்டு வீடியோ ஃபுல்லாக பண்ணோம். அதையே ரெண்டு வீடியோ ஃபுல்லாக பண்ணிட்டோம். உள்ளே எப்படி போடுறதுங்கிறது அந்த ரெண்டு வீடியோ பேசிட்டோம். இப்போ அதை பேச போகிறது இல்லை. உன் டைமை சேவ் பண்ணுறதுக்காக, என் டைமை சேவ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே சைல்டு எஜுகேஷன் அலவன்ஸ்னா ஐ டீச் யூ. இப்போ ஒருத்தர் 100 rupees ரிசீவ் பண்ணானா எவ்வளோ எக்ஸாம் ஞாபகம் இருக்கா? பேசணும். லெஸ் எக்ஸாம்ட் அண்டர் செக்ஷன் 10 clause 14 என்டையர் 100 rupees எக்ஸாம்ட். அப்போ டாக்ஸபிள் 0. இந்த வீடியோவில் என்ன பண்ணுவோம்னா ஐ டீச் யூ எக்ஸாம்ஷன் எவ்வளோ, டாக்ஸபிளா எக்ஸாம்டான்னு. டாக்ஸபிளா இருந்தால் இங்கே அமௌண்ட்டை போடுவேன், எக்ஸாம்டா இருந்தால் இங்கே 0 போட்டுருவேன். அதை மட்டும் நீங்க சொந்தமா பண்ணா போதும். சரியா? இது வரைக்கும் எப்படி பண்றது நான் பண்ணிடுவேன். that will save us a lot of time and that will help us solve a lot of concepts and discuss a lot of concepts. சரி, இப்போ without wasting any more time we will directly jump into the 13th sum. Find out taxable value of perquisite in respect of car in the following different situations. First, Mr. X is employed by a company, has been provided a car 1200 cc. சின்ன காரா பெரிய காரா கண்டுபிடிக்கணும்ல? 1200 சின்ன காரா பெரிய காரா? Think 1600 cc was the figureல. இதுக்கு கம்மியா இருந்தா ஸ்மால், இதுக்கு அதிகமா இருந்தா பிக். அப்ப இங்க 1200 cc ஸ்மால் கார். owned by the employer. cost of the car is 4,26,000. expenditure incurred by the company on maintenance of the car. பெட்ரோல், டிரைவர், மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்கு. காருக்கு எல்லாமே எம்ப்ளாயர் கொடுத்துருக்கான் பாரு, incurred by the company. அப்போ உனக்கு ரெண்டு பெனிஃபிட். காரை கொடுத்ததும் எம்ப்ளாயர், அதுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்றதும் எம்ப்ளாயர். அப்ப நம்ம சார்ட்ல எங்க இருக்கும்? லெஃப்ட் சைடு இருக்குமா, ரைட் சைடு இருக்குமா? காரை கொடுத்தது எம்ப்ளாயர்னா நம்ம சார்ட்ல ரைட் சைடு. அந்த சார்ட் அங்க போன வீடியோல இருக்கு. ரைட் சைடுல இருக்கிறதுல ஃபர்ஸ்டா செகண்டா செகண்ட். காரை கொடுக்கறது எம்ப்ளாயர், எக்ஸ்பென்ஸ் பேர் பண்றது எம்ப்ளாயர். வாட் இஸ் த ப்ரொவிஷன் that will be applied here? சின்ன காரா இருந்தா இட் இஸ் 1800, பெரிய காரா இருந்தா இட் இஸ் 2400. அப்ப இந்த இடத்துல அமௌண்ட் ஆஃப் இன்கம் எவ்வளவு? சின்ன காரா பெரிய காரா? சின்ன காரா தானே. அப்ப அமௌண்ட் ஆஃப் இன்கம் வில் பி 1800 into 12 months. ஏன்னா இட் வாஸ் 1800 per month. அப்ப முடிஞ்சா சார்? காருக்கு முடிஞ்சு. அது இல்லாம டிரைவர் கொடுத்துருக்கான்ல, டிரைவரும் கொடுத்தா டிரைவர் சம்பளம் எவ்வளவு? 900 ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் into 12 months. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா you will get answer 32,400. 32,400 is the amount of income you will add to your income statement. எப்படி சார் ஆட் பண்ணுவேன்? ஒன்றும் இல்லை, இங்க போற இதான் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரினா. இதுல என்ன பண்ணி விட்டுற? perquisite காரு provided by employer போட்டு இங்க மேல கண்டுபிடிச்சவங்க ஒர்க்கிங் நோட்ல ஒரு அமௌண்ட் 32,400 ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 மென்ஷன் பண்ணி 32,400 போட்டுற. அவ்வளவுதான். என்ன நம்ம டாக்ஸபிள் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோமோ அந்த டாக்ஸபிள் அமௌண்ட்டை இங்க கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரியில் ஆட் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். மொத்தமா நம்ம பேச போறது எல்லாமே இப்படிதான் இருக்க போகுது. சார் அப்போ இந்த அமௌண்ட்லாம் கொடுத்துருக்காங்களே 4,26,000, இது இந்த 46,000, 36,000, மெயின்டெனன்ஸ் 10,000, இது எதுவுமே பார்க்கவே வேணாமா சார்?
பார்க்க வேணாம் பிகாஸ் இங்க your amount of income is fixed. amount of income is 1800 or 2400 with சின்ன கார் இருந்தா ஒரு அமௌண்ட், பெரிய கார் இருந்தா ஒரு அமௌண்ட்னு. that is all you have to worry about. questionல கொடுத்திருக்க அமௌண்ட் பார்க்க வேணாம். partly personal partly official purpose காரை யூஸ் பண்ணிருக்கானா, it is always a fixed amount. the questionல கொடுத்திருக்க amount is irrelevant. எப்படி irrelevant. அடுத்து okay, Mr. Rex partly for official partly private. a sum of 12,000 is recovered from Mr. X. சார் அப்போ 32,400 இன்கம்னு சொல்லிட்டீங்க, அதான் ஒரு பெனிஃபிட். அப்போ இதுல இருந்து 12,400 எம்ப்ளாயே கொடுத்துட்டாராமா, நல்ல மனசோட மைனஸ் பண்ணலாமானா மற்ற எல்லா பர்பஸ்லையும் பண்ணுவோம். வேல்யூ ஆஃப் பெனிஃபிட் 32,400னா அதுல எம்ப்ளாயி 32,400 எம்ப்ளாயி எவ்வளவு கொடுத்துருக்காரு, 12,000 நாட் 12,400. 12,000 கொடுத்துட்டாருன்னா மற்ற எல்லா பர்பஸ்லையும் பண்ணுவோம். எம்ப்ளாயி என்ன அமௌண்ட்டை கொடுக்குறானோ அதை மைனஸ் பண்ணுவோம். பட் கார்ல மட்டும் we will not do this. எதனாலனா இங்க அமௌண்ட் ஆஃப் இன்கமே ரொம்ப சின்னதா தானே வச்சிருக்கோம். கார் பெனிஃபிட்டே வெறும் 1,000 தான் சொல்றோம். அப்ப எம்ப்ளாயி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இங்க மட்டும் மைனஸ் பண்ண மாட்டோம். 32,400 தான் உனக்கு என்னவா இருக்கும், அமௌண்ட் ஆஃப் இன்கமாக இருக்கும்னு. அதுல எந்த சேஞ்சும் இல்லை. செகண்ட் நம்பர் போவோமா. would your answer be different if in situation 1 car is used for private purpose, purely private purpose, partly official partly privateலாம் இல்ல. அப்ப காரை எதுக்கு யூஸ் பண்றான், வீக்கெண்ட் ஆகுது, கோவா பாண்டிச்சேரி அந்தமான் காஷ்மீர் இந்த மாதிரி போறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றான்னா, அப்ப இங்க வீக் டேஸ்ல காரை தொடறதே இல்லை. அப்போ இந்த பர்பஸ்க்கு பர்சனல் பர்பஸ் மட்டும் தான் யூஸ் பண்றானா, அப்ப ப்ரொவிஷன் இஸ் வெரி சிம்பிள். whatever the employer has given the benefit to you, that entire amount of benefit will be chargeable to tax. அப்ப இங்க என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தோம்னா, wait, I will take my note. இங்க என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த எம்ப்ளாயரு கார் தரான், பெட்ரோல் போடுறான், மெயின்டெனன்ஸ் பண்றான், அப்புறம் டிரைவர் வேற தரான்ல. அப்ப இது எல்லாத்தோட அமௌண்ட் ஆட் பண்றோம். கார் எவ்வளோவாமா, 4,26,000. அப்போ 4,26,000 ஃபுல்லாக எடுத்துக்கலாமா சார்? இல்லை சொல்கிறேன், வெயிட். அடுத்து பெட்ரோல் 46, டிரைவர் 36. பெட்ரோல் 46, டிரைவர் 36. மெயின்டெனன்ஸ்க்கு ஏதாவது பண்ணுறானா, மெயின்டெனன்ஸுக்கு 10,000. அப்போ இதுதானே ஃபுல் பெனிஃபிட். அப்போ கார் பெனிஃபிட் மட்டும் ஏன் சார் எங்கே எழுதியிருக்கீங்க? ஏன்னா காரோட மொத்த காஸ்ட் 4,26,000. இந்த ஒரு வருஷம் நான் மொத்த காரை ஓடி உடச்சிட போறேன் என்ன ஓட்டி? இல்ல யூ வில் யூஸ் இட் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், மோர் தென் 1 year. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வேல்யூனா 10% ஆஃப் காஸ்ட். பிகாஸ் இந்த கார் இஸ் a capital asset, you are going to use this car for more than 1 year. பெட்ரோல் 46 இந்த வருஷம் மட்டும் பண்ணது, மெயின்டெனன்ஸ் இந்த வருஷம் மட்டும், டிரைவர் 36 இந்த வருஷம் மட்டும் இன்கர் பண்ணது. பட் கார் இஸ் ஃபார் மோர் தென் 1 year. பேக்ட்னு சொல்லிடுச்சு, ஃபுல் அமௌண்ட் இன்கம் இல்ல, அதுல 10% தான் உனக்கு இன்கமா இருக்கும்னு. அப்ப அது எவ்வளவு வரும், 42,600. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா you will get a total of 42. ஆட் பண்ணுங்க, நீங்களும் பண்ணுங்க, கூட சேர்ந்து பண்ணுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. 42,600, 46,000, 10,000, 36,000. You will get 1,34,600. அப்ப இதுதான் பெர்க்விசைட்டா சார்? ஒரே நிமிஷம். This is your benefit. உன் எம்ப்ளாயர் உனக்காக தர பெனிஃபிட். அப்ப இது ஃபுல்லா பெர்க்விசைட்டா இருக்குமானா, क्वेश्चन ஒரு லைன் இருந்துச்சா, இந்த பெனிஃபிட் எல்லாம் கிடைச்சதுக்கு எம்ப்ளாயி கொஞ்சம் காசு கொடுத்தான்னு, 12,000 எம்ப்ளாயி கொடுத்தான்ல, சம் ஆஃப் 12,000 was recovered from the employee ஒரு லைன் இருந்துச்சுல்ல, எங்க சார் இருந்துச்சு? இங்க இருக்கு. sum of 12,000 was recovered from Mr. X ன்னு. you can subtract that here. சார் அங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, அங்க இன்கமே கம்மியா இருந்துச்சு. அங்க நம்ம எவ்வளவு செலவு பண்ணணும்னு பார்க்காம ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் எடுத்தோம், அங்க மைனஸ் பண்ணக்கூடாது. பார்ட்லின்னு வந்துருச்சுன்னா ரிகவரி மைனஸ் பண்ணக்கூடாது. பட் இதுவே ஃபுல்லி பர்சனல் யூஸ்னா ரிகவரி மைனஸ் பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இங்கே லெஸ் ரிகவர்டு ஃப்ரம் எம்ப்ளாயி, அதாவது கவனிச்சுக்கோ, இங்கே 1,34,000 பெனிஃபிட் கிடைச்சது. பட் அதுக்கு அவன் காசு கொடுத்துட்டான், நியாயமா எவ்வளவு கொடுத்தான்? 12,000 கொடுத்தான். அப்ப இது பெனிஃபிட் இல்ல 12,000 rupees has paid. சர்வீஸ் வாங்கினா காசு கொடுத்துட்டான், அப்ப இது பெனிஃபிட் இல்ல. அப்ப perquisite amount will be 1,22,600 rupees. That will be your perquisite. இதைத்தான் நம்ம எங்க எழுதுவோம்? இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் கீழே போட்டோம்ல,
இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல பர்க்விசைட் கார்னு போட்டு எவ்வளவு போட்டிருப்போம்? செகண்ட் கேஸ்ல 1,24,600 வில் புட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒவ்வொன்றும் இண்டிபெண்டன்ட் கேஸ். 1 தனி, 2 தனி, 3 தனி, ஒவ்வொன்றும் தனித்தனி கேஸ், ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, என்ன ப்ரொவிஷன் அப்ளை ஆகும்? கார் 1800 சிசியா, எவ்வளோ சிசி? 1800 சிசி. சின்ன காரா பெரிய காரா? வாட் வாஸ் த நம்பர்? 1600. அதுக்கு மேல இருக்குல்ல, அப்ப பெரிய கார். இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயர், அப்ப காரை தரது எம்ப்ளாயர். மைண்ட் அப்படியே சார்ட்டுக்கு போகணும். மைண்ட் லெஃப்ட் சைட் சார்ட்டா ரைட் சைட் சார்ட்டா? கார் ஓன்டு பை எம்ப்ளாயர்னா கார் எம்ப்ளாயர் தண்டா ரைட் சைட் சார்ட். காஸ்ட் ஆஃப் கார் பீங் 4,80,000. Mr. X, an employee, can use it partly for official purposes and partly for private. எப்போ போல partly. Expenses for private purposes are however incurred by Mr. X. அப்ப கார் தரது எம்ப்ளாயர், ஆனா எக்ஸ்பென்சஸ் பேர் பண்றது மிஸ்டர் எக்ஸ். யார்? எம்ப்ளாயி. அப்போ ரைட் சைட் சார்ட்ல ஃபர்ஸ்டா செகண்டா? எக்ஸ்பென்சஸ் பை எம்ப்ளாயர், ஐம் சாரி, கார் பை எம்ப்ளாயர், எக்ஸ்பென்சஸ் பை எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் சார்ட். அப்ப இங்கே நீ ப்ரொவிஷனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். சின்ன காரா இருந்தா 900 per month, பெரிய காரா இருந்தா 1200 per month. No, that is wrong. It's not 900, 1200. சின்ன காரா இருந்தா it is 600 per month, பெரிய காரா இருந்தா it is 900 per month. சரியா? that amount was wrong. அப்போ இந்த இடத்துல இது சின்ன காரா பெரிய காரா? பெரிய கார் இல்ல. அப்போ நம்ம எம்ப்ளாயர் எவ்வளவு செலவு பண்ணிருக்கா எல்லாம் பாப்போமா? இல்ல, இன்கம் வில் பி ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். சின்ன கார்னா 600, பெரிய கார் 900. நீங்க பெரிய கார், அப்போ இட் இஸ் ஆன்சர் இஸ் 900 per month into 12 months. 12 மாசம் கார் யூஸ் பண்ணிருக்கான். அப்ப 900 போட்டா you will get 10,800 is your amount of income. இந்த amount of income என்ன பண்ணிடுவோம்? போய் டைரக்டா salary workingsல கார் perquisite போட்டு 10,800 எழுதிடுவோம். சார் அப்ப இங்க டிரைவர் வேற இருக்கா, டிரைவருக்கு பிளஸ் 900 போட வேணாமா சார்? போடணும். எப்ப போட்டிருப்போம்? எம்ப்ளாயர் டிரைவர் சம்பளத்தை கொடுத்திருந்தா போட்டிருப்போம், பெனிஃபிட் கிடைச்சிருந்தா. இங்க டிரைவர் சம்பளம் கொடுக்கறது யாரு? எம்ப்ளாயரா எம்ப்ளாயியா? யாரு? நல்லா படிங்க. Total expenditure incurred by Mr. X is 50,000 on car and 20,000 on driver. இங்க சம்பளம் தரதே எம்ப்ளாயி தான், பெனிஃபிட் தான் இருக்கான எம்ப்ளாயிக்கு. பெனிஃபிட் இருந்தா தானே இன்கம். பெனிஃபிட் இல்ல, அதனால இன்கம் இல்ல. சரியா? அதனாலதான் போட வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்து, would your answer be different if in situation 3 car is used for only private? இப்பதான் படிச்சோம். only private னா எம்ப்ளாயர் உனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கொடுக்கறானோ. fully private என்ன? பாண்டிச்சேரி, கோவா, வீக்கெண்ட், வீக்டேஸ் நோ டிராவல். அப்போ எம்ப்ளாயர் என்னெல்லாம் பெனிஃபிட் கொடுக்கறானோ ஆல் பெனிஃபிட் வில் பி சார்ஜபிள் டு டாக்ஸ். இல்ல, எல்லா பெனிஃபிட்டுமே இன்கமா இருக்கும்ல. அப்ப இங்க என்னெல்லாம் பெனிஃபிட் தரான்? கார் மட்டும் தான் தரான், வேற எதுவும் தரல. இல்ல, காரை தவிர வேற எதுவும் தரல. ஏன்னா மத்த எல்லா எக்ஸ்பென்சஸையும் யாரு தான் பேர் பண்றா? எம்ப்ளாயி தான் பேர் பண்றான். அப்ப காரோட வேல்யூ 4,80,000, அதுல 10% 48,000 மட்டும்தான் இன்கமாக இருக்கும். வேற எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபிஃப்த் போலாமா? மிஸ்டர் எக்ஸ் ஓன்ஸ் அ கார். நல்லா கவனிச்சுக்கோ, இங்க கார் ஓனர் யாரு? கார் ஓனர் எம்ப்ளாயி. அப்ப சார்ட்டுக்கு போறோம். சார்ட்ல லெஃப்ட் சைடா ரைட் சைடா? லெஃப்ட் சைடு. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு. கார் ஓன்டு பை எம்ப்ளாயி. எக்ஸ்பென்ஸ் யார் பேர் பண்றான்னு பார்ப்போம். he uses it for partly for official and partly for private. ரைட், வெஸ்ட் மார்க் தப்பா வந்திருக்கும். previous 25-26ல he incurs a sum of 40,000 on running and maintenance. Besides, he has engaged a driver, salary 24,000. ஓகே, இப்போ வரைக்கும் பார்த்தா அவன் செலவு பண்ண மாதிரி தெரியுது. படிப்போம். Don't be prejudicial, முடிவுக்கு வராதீங்க. The employer reimburses the entire expenditure of 64,000. எப்படி 64? இந்த 24 இந்த 40 எல்லாத்தையும் ரீஇம்பர்ஸ் பண்றானா? அப்ப எம்ப்ளாயி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு யார்கிட்ட வாங்கிக்கிறான்? எம்ப்ளாயிட்ட இருந்து வாங்கிக்கிறான். அப்ப இங்க அல்டிமேட்டா பேர் பண்றது யாரு? இந்த காஸ்ட். இந்த காஸ்ட் எல்லாம் தாங்கிக்கிறது யாரு? எம்ப்ளாயியா எம்ப்ளாயரா? எம்ப்ளாயர். ஏன்னா அவன் பேர் பண்ணிக்கிறான்ல, ரீஇம்பர்ஸ் பண்ணிட்டான்ல. அப்ப கார் given by employee, கார் owned by employee, expenses borne by employer. அப்ப நம்ம சார்ட்ல இருக்கு, ஞாபகம் இருக்கா? நம்ம சார்ட்ல கார் எம்ப்ளாயர் கொடுத்துட்டானா அது ரெண்டா பிரிச்சமா? எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயினா அதுக்கான இன்கமே இல்ல, நோ இன்கம், அதுல நோ இன்கம் டேக்ஸ். பட் இதுவே எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயர் கொடுத்தானா என்ன ப்ரொவிஷன் படிச்சோம்?
ஆக்சுவலா எவ்வளோ கிடைக்குதோ, ஆக்சுவலா 64,000 கிடைக்குது இல்ல, அப்போ கிவன் பை எம்ப்ளாயர், பெனிஃபிட் தான் 64,000 ரூபாய் கொடுத்துட்டான், கார் செலவு பண்ணிக்கோ, டூர் போய்க்கோ, பாண்டிச்சேரி பைக்கோன்னு. இதுல இருந்து என்ன மைனஸ் பண்ணுவோம்னா, இந்த காரை பர்சனல் பர்பஸ் ஆஃபீஸ் பர்பஸ் ரெண்டுக்கு யூஸ் பண்றான்ல, அப்போ ஆக்டே அசியூம் பண்ணுது ஒருத்தன் ஆஃபீஸ் பர்பஸ்க்காக மாசம் இவ்வளவுதான் பெட்ரோல் செலவு பண்ணுவான், இவ்வளவுதான் பஞ்சர் போடுவான், மெயின்டெனன்ஸ் பண்ணுவான், அந்த அமௌண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாமா? எப்படி ஆஃபீஸ் பர்பஸோட அமௌண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் பர்பஸ் ஆக்ட் எவ்வளோ அசியூம் பண்ணுதுன்னா, சின்ன காரா இருந்தா 1800, பெரிய காரா இருந்தா 2400. இதுதான் ஆக்ட் அசியூம் பண்ணக்கூடிய அமௌண்ட். அப்போ இந்த 64,000, திஸ் இஸ் ஆல் பர் மந்த் கைஸ், அகைன் பர் மந்த் 1000 per month or 2400. அப்போ நான் என்ன தெரியணும், இப்போ இது சின்ன காரா பெரிய காரான்னு தெரியணும்ல. எவ்வளோ சிசிஎம்மா? 1400. சின்னதா பெருசா? 1400 ஸ்மால் கார். அப்போ இந்த இடத்துல ஆஃபீஸ் பர்பஸ்க்காக நம்ம எவ்வளோதான் மைனஸ் பண்ண முடியும்? 1800 per month இன்டூ 12 போட்டா 1800 into 12, you will get 21,600. 21,600. இது இல்லாம டிரைவர் இருக்காரான்னு பார்ப்போமா? டிரைவர் இருந்தால் எவ்வளோ வரும்? எக்ஸ்ட்ரா 900 வரும்ல. டிரைவர் இருக்காரு, அப்போ டிரைவருக்கு ஒரு 900 போடலாமா? டிரைவர் இருந்தாலே 900 போடுவோம், ஞாபகம் இருக்கா? 900 into 12, அப்போ 900 into 12, அது ஒரு 10,800. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுவோம், 21,600. ஸோ யூ கேன் சப்ராக்ட் 32,400. என்னது அமௌண்ட்டு? ஆஃபீஸ் பர்பஸ்க்குன்னு நம்ம ஆக்சுவலாக செலவு பண்ணது இல்லை, ஆக்ட் அசியூம் பண்ணுற அமௌண்ட்டு. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் யூல் கெட் 64,000 minus 32,000, யூ வில் கெட் 31,600 rupees. இந்த அமௌண்ட் என்ன பண்ணிக்கலாமாமா? திஸ் வில் பி யுவர் டாக்ஸபிள் பெர்க்விசைட். அப்போ நம்ம இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இங்கே பெர்க்விசைட்னு போட்டு இன்கம் அமௌண்ட் எவ்வளோ எழுதிடுவோம்? இந்த 31,600 கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம்ல ஆட் பண்ணிடுவோம், சேலரியில் ஆட் பண்ணிடுவோம்னு. அடுத்து இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, லாக் புக் ஆஃப் த கார் இஸ் நாட் மெயின்டைன்டு. ஏன்னா லாக் புக்னா எத்தனை கிலோமீட்டர் ஆஃபீஸ் போயிருக்கான், எத்தனை கிலோமீட்டர் பர்சனலாக போயிருக்காங்கிற எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் அவன் மெயின்டைன் பண்ணலன்னா தான் நம்ம இந்த ஆக்ட் ஃபிக்ஸ் பண்ண 1,800 per month இருப்போம். பட் இதே அவன் மட்டும் லாக் புக் மெயின்டைன் பண்ணிட்டானா, லாக் புக்னா என்ன, எத்தனை கிலோமீட்டர் எங்கே போனாங்கிற டீட்டெயில்ஸை மெயின்டைன் பண்ணிட்டான்னா அங்கே இப்படி பண்ண வேண்டிய இந்த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ கால் திஸ் அஸ் ஆட் ஹாக் அமௌண்ட்னு. சயின்டிஃபிக் பேஸ் எல்லாம் ஆக்ட் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்குல்ல, இது எப்போ தான் எடுப்போம், எப்போ தான் இதை மைனஸ் பண்ணுவோம்? லாக் புக் இல்லை, எங்கே போனான்னு தெரியல, ஆஃபீஸ் போனா வீட்டுக்கு போனான்னு தெரியல, அப்போ மட்டும்தான். பட் இதுவே லாக் புக் மெயின்டைன் பண்ணிட்டான்னா அப்போ வி நோ எக்ஸாக்ட்லி இல்லை எவ்வளோ % ஆஃபீஸ் எவ்வளோ % வீடுன்னு. அப்போ ஆஃபீஸுக்கு செலவு பண்ணது வில் பி எக்ஸம்ட், ஏன்னா அஃபிஷியல் பர்பஸ். பர்சனல் பர்பஸ்க்காக செலவு பண்ணது வில் பி டாக்ஸபிள், ஏன்னா பர்சனல் இன்கம் மேலே தான் டாக்ஸ் போட போகிறோம்னு. அப்போ அதே சமயம் நம்ம பாயிண்ட் நம்பர் 5 அது என்னது 6 இல்லையா? ஸோ இந்த இடத்துல அமௌண்ட்டு ரிசீவ்டு ஃப்ரம் எம்ப்ளாயர் எவ்வளோன்னா, அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் எம்ப்ளாயர் எவ்வளோ இப்போ தானே கண்டுபிடிச்சோம், 64,000 ரிசீவ் பண்ணுறான். இப்போ இது எம்ப்ளாயர்கிட்ட வந்துருச்சு, இது டாக்ஸபிள் எக்ஸாம்டன் தான் பேசுகிறோம். எதை மட்டும் எக்ஸாம் பண்ணலாம்? ஆஃபீஸ் பர்பஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு. ஆஃபீஸ் பர்பஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னா, கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க, 70% ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் அட்ரிபியூட்டபிள் டுவர்ட்ஸ் ஆஃபீஸ் யூஸ். இதுக்கு எம்ப்ளாயர் சர்டிஃபிகேட்டும் தந்துட்டா, லாக் புக்கும் மெயின்டைன் பண்றான் அந்த கார் எங்க போயிருக்குன்னு. அப்போ நீ 70% ஆஃப் 64,000 எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ 70% ஆஃப் 64,000 to 70% போட்டா யூ வில் கெட் 44,800 rupees. அது ரெண்டையும் மைனஸ் பண்ணா யூ வில் கெட் 19,200. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன் லாஸ்ட் திங், இது எம்ப்ளாயர் கிட்ட டோட்டல் ரிசீவ் பண்ண அமௌண்ட். இது ஆஃபீஸ் பர்பஸ்க்காக நான் கார் ஓட்டின காசு. ஆஃபீஸ் பர்பஸ்க்காக கார் ஓட்டினா இன்கம் இல்லைல்ல, அதனால மைனஸ் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் என்ன இருக்கோ திஸ் வில் பி யுவர் டாக்ஸபிள் பர்க்விசைட். புரிஞ்சுதானே? அடுத்து போவோம். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், a car 1,700, சின்ன காரா பெரிய காரா? பெரிய கார். பிக் கார் is owned by employer. அப்ப காரை கொடுக்கிறது எம்ப்ளாயர். செகண்ட் சார்ட் போட்டோம், ரைட் சைட் போயிட்டோம்.
ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கர்ட் பை எம்ப்ளாயர். நல்ல எம்ப்ளாயர். அப்போ எக்ஸ்பென்சஸும் இன்கர் பண்றது எம்ப்ளாயர் தான். அப்போ செகண்ட் சார்ட்ல ரைட் சைடில் இருக்கும். எம்ப்ளாயர் மெயின்டைன்ஸ் லாக் புக் ஆஃப் த கார். மிஸ்டர் எக்ஸ் அண்ட் எம்ப்ளாய் யூசஸ் த கார் ஒன்லி ஃபார் அஃபிஷியல் பர்பஸ். சார்ட்டுக்கே போக வேணாம். நம்ம வந்து என்ன எது இந்த சார்ட்ல போயிட்டு இருந்தோம், நம்ம பார்ட்லி பர்சனல் பார்ட்லி ஆஃபீஸ் பர்பஸ்ல ரைட் சைடு போயிட்டு இருந்தோம். பெச்சாம்பார் அப்ப நமக்கு ஒன்லி ஃபார் ஆஃபிஷியல் பர்பஸ். ஆமா, என்ன ஆகுது அதனால? அந்த நேற்று போன வீடியோல சொல்லி கொடுத்தேன், காரு ஃபுல்லா அஃபிஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணா அதுல எம்ப்ளாய்க்கு பர்சனல் பெனிஃபிட் இருக்கா? இல்ல. நான் கிளைண்ட் ஆஃபீஸ் போறேன், கிளைண்ட் மீட்டிங் போறேன், ஒவ்வொரு இடமா பிரான்ச்சா போய் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுல எனக்கு ஏதாவது பர்சனல் பெனிஃபிட் இருக்கா? யாருக்கு பர்சனல் பெனிஃபிட்? ஆஃபீஸ் பெனிஃபிட்டா? பர்சனல் பெனிஃபிட் இல்ல. பர்சனல் பெனிஃபிட் இருந்தா மட்டும்தான் அதுக்கு பேர் இன்கம். இன்கம் சம்பாரிச்சா மட்டும்தான் இன்கம் டாக்ஸ் வரும். இங்க பெனிஃபிட் இல்ல, இன்கம் டாக்ஸ் இல்ல. சோ இவ்வளவு பெரிய கொஸ்டின் இருந்தாலும் you can simply write, since there is no personal benefit, there is no income. Since there is no income, no income tax will be levied on this transaction. Done. All other information கொடுத்தது குழப்பறதுக்காக. அந்த 56,000 1700cc எல்லாமே நம்மள குழப்பறதுக்காக கொடுத்தது. சரியா? So we'll go to the next question, the next perquisite. அடுத்த நம்ம perquisite is something called as medical perquisite. If you want to know about this perquisite anything na, so we're talking about perquisite, which means employer is giving employee some personal benefit. Personal benefit ஏதாவது கொடுத்தாதான் நம்ம perquisite சொல்லுவோம். வீடு கொடுத்தா அது RFA சொன்னோம். போன சமயத்துல கார் கொடுத்தா அது கார் பெனிஃபிட் சொன்னோமா, அதோட வேல்யூ எல்லாம் நம்ம என்ன பண்ணிருந்தோம், இந்த கம்ப்யூட்டேஷன் போடும்போது கார் 1000 ரூபாய் கொடுத்துருக்கானா இல்ல 10,000 10,000 ரூபாய் போடுவோம். RFA ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், வீடு கொடுத்துருக்கானா வீடோட வேல்யூ கால்குலேட் 20 போடுவோம். இந்த மாதிரி இன்கம் ஆட் பண்றதா நம்ம வேலை. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரினா இன்கம் எல்லாம் ஆட் பண்றதா நம்ம வேலை. இப்போ அந்த மாதிரி அடுத்து என்ன பர்சனல் பெனிஃபிட் பே பண்றான்னா, எம்ப்ளாய்க்கோ இல்ல எம்ப்ளாயி ஃபேமிலியில யாருக்கோ உடம்பு சரியில்லை, அந்த உடம்பு சரியில்லைங்கிற மெடிக்கல் பில்லை யாரு பே பண்றா? your employer is paying. So your employer is taking care of your health expenditure, hospital expenditure. அப்ப அதுதான் அடுத்த perquisite, medical perquisite. ஓகே சார், இப்போ வந்துட்டு எம்ப்ளாயி வந்துட்டு பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாரு, அதுக்காக இஸ் கெட்டிங் அட்மிட்டட் இன் சம் ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல், லெட்ஸ் கால் இட் அஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாருன்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இஸ் a very famous hospital, அண்ட் வந்துட்டு லெட்ஸ் சே அதோட பில்லு வந்துட்டு ஒரு 2 crore rupees வருதுன்னு வச்சுக்கோயேன். இப்போ இந்த 2 crore rupees யார் பே பண்றாவாமா? நியாயப்படி எம்ப்ளாயி தான் பே பண்ணியிருக்கணும். ஆனா your employer is liking you very much, he is interested in your work, quality of work பிடிச்சிருக்கு, அதனால your entire hospital expenditure your employer is taking care of. அப்ப இது யாருக்கு பெனிஃபிட்? யாருக்கு இங்க இன்கம் கிடைக்குது? இன்கம்னா காசு உள்ள கிடைக்கல, மணி சேவ்ட் இஸ் மணி earned. அப்ப யாருக்கு இங்க பெனிஃபிட் கிடைக்குது? எம்ப்ளாய்க்கு பெனிஃபிட் கிடைக்குது இல்ல? பெனிஃபிட் கிடைச்சது என்னன்னு சொல்லிடுவோம், இன்கம்னு சொல்லிடுவோம். அப்ப என்ன பண்ணிடுவோம், ஓடி போய் இந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரியில மெடிக்கல் பெனிஃபிட், என் ஹாஸ்பிட்டல் பில்ல எம்ப்ளாயர் பே பண்ணியிருக்காரு 2 crores, இட் வில் பி ஆடட் டு த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரி. இன்கம் கம்ப்யூட்டேஷன் ஆட் பண்ணிடுவோம், அது மேலே டாக்ஸ் போட்டுருவோம் என்ன பெனிஃபிட் கிடைச்சாலும். அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி எம்ப்ளாயர் பே பண்ணாத பெனிஃபிட் தானா சார்? எப்பவுமே டாக்ஸபிளா? எப்பவுமே டாக்ஸபிள். 3 ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா மட்டும் எக்ஸம்ட். 3 ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா மட்டும் எக்ஸம்ட். எது அந்த 3 ஹாஸ்பிட்டல்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உங்க எம்ப்ளாயர் செலவு பண்றாரா, you will still incur a very small expenditure. சர்ஜரிக்கெல்லாம் கவர்மெண்ட் காசு வாங்குவாங்க, எக்ஸம்ட். எம்ப்ளாயர் 10,000 செலவு பண்ணாலும் 1 லட்ச ரூபா செலவு பண்ணாலும் எக்ஸம்ட். இல்ல கவர்மெண்டால அப்ரூவ் பண்ண, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டால அப்ரூவ் பண்ண ரெகக்னைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல, ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா சார்? சென்னையில யூ ஹேவ் அரௌண்ட் 20 to 30 ரெகக்னைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஒன் ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் இஸ் காவேரி ஹாஸ்பிட்டல் சென்னையில. அதே மாதிரி கோயம்புத்தூர், திருச்சி, wherever you are watching from, you go to income tax website, you will find it. நார்மல் கிளாஸ்ல காமிப்பா, இப்ப நான் காமிக்க முடியாத டைம் இல்ல. Go to income tax website, you will find it. உங்க ஊர்ல எது அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டல், you can find it. அப்போ இன்கம் டாக்ஸ் யாரால அப்ரூவ் பண்ணிருக்கணும்? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டால அப்ரூவ் பண்ணிருக்கணும். கடைசியா அது ரெண்டும் இல்ல, எம்ப்ளாயரே சொந்தமா ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காருங்க. எங்க எம்ப்ளாயர் தங்கமான எம்ப்ளாயர். அப்படி ஒரு எம்ப்ளாயர் அவன் சொந்த ஹாஸ்பிட்டலே போய் அட்மிட் ஆகிறான்னா அப்பவுமே தட் வில் பி எக்ஸம்ட்னு. இந்த 3 கேஸ் மட்டும் தான் எக்ஸம்டா இருக்கும், இதை தவிர எப்பவுமே எக்ஸம்டா இருக்காது. இப்ப போவோமா? இது இல்லாம ஃபாரின் தனி ப்ரொவிஷன் இருக்கு. ஃபாரினுக்கு நீ போய் அட்மிட் ஆகிறனா, ஃபாரின்ல போய் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற, அந்த பில்லை யார் பே பண்றா? எம்ப்ளாயர் பே பண்றானா? 3ஆ பிரிக்கிறோம். பெனிஃபிட் ஆஃப் ஸ்டே, பெனிஃபிட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், பெனிஃபிட் ஆஃப்
டிராவல், இந்த 3 செலவு யார் பாத்துக்கிறா? எம்ப்ளாயர் பாத்துக்கிறான். இதுக்கு எவ்வளவு சார் எக்ஸம்ஷன்னா? இது ரெண்டும் சேர்த்து லெட்ஸ் சே நீ 1 crore செலவாகுது, எம்ப்ளாயர் பேர் பண்ணிக்கிட்டான், அவனுக்கு இன்கம் வந்துருச்சு. எவ்வளோ எக்ஸம்ட்னா எக்ஸம்ட் அப் டு ஆர்பிஐ லிமிட். ஆர்பிஐ சொல்லுவாங்க நீ எவ்வளோ வேணாலும் ரிசீவ் பண்ணிக்கோப்பா, ஆனால் எக்ஸம்டட் வந்துட்டு ஒரு 75 lakhs தான் அப்படின்னு ஆர்பிஐ லிமிட் வச்சிருப்பாங்க. எப்படி சார் எனக்கு ஆர்பிஐ லிமிட் தெரியும்? எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. அப்போ ஆர்பிஐ சொல்ற லிமிட் வரைக்கும் எக்ஸம்ட், அதுக்கு மேலே எவ்வளோ உனக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கோ அது மட்டும் தான் டாக்ஸபிள். அண்ட் டிராவல் பெனிஃபிட் இருக்குல்ல, அதாவது நீ ஃபிளைட்ல போறல சிங்கப்பூருக்கோ மலேசியாக்கோ ட்ரீட்மெண்ட்டுக்கு, அந்த ஃபிளைட் டிக்கெட்டும் எம்ப்ளாயர் பேர் பண்றான். அப்போ அது எவ்வளோ சார் எக்ஸம்ட்? அது வந்துட்டு எக்ஸம்டா இருக்கணும்னா ஆக்ட் என்ன கேக்குது? நீ ரிச்சா நீ புவரான்னு கேக்குது. எப்படி கேக்குது? ரிச்சா புவரான்னு கேக்குது. எப்படி சார் ரிச்சா புவரான்னு தெரிஞ்சுக்கிறது? உன்னோட கிராஸ் டோட்டல் இன்கம் 8 lakhsக்கு மேல இருக்குன்னா நீ ரிச். அதுவே உன்னோட கிராஸ் டோட்டல் இன்கம் வித்தின் 8 lakhs இருக்குன்னா நீ புவர். ரிச்சா இருந்தா பெனிஃபிட் ஆஃப் டிராவல் இஸ் டாக்ஸபிள், புவரா இருந்தா அவர்கிட்ட அவன் காசு இல்ல, அதனால பெனிஃபிட் ஆஃப் டிராவல் இஸ் எக்ஸம்ட். அவ்வளவுதான் லாஜிக். லாஜிக் அவ்வளவுதான். சரியா? ஆக்ட்ல ரிச் புவருங்கிற வார்த்தையெல்லாம் இருக்காது, புக்லயும் இருக்காது. இதுதான் அர்த்தம், வேற எதுவும் இல்லை. அர்த்தத்தை நான் சொல்லி தரேன். சரியா? இந்த வார்த்தையெல்லாம் புக்ல வந்து கமெண்ட் செக்ஷன் சண்டை போடக்கூடாது. சார் ரிச் புவர் நாட் இன் புக் சார் அப்பெல்லாம் போடக்கூடாது. மீனிங் லாஜிக். ஓகேவா? ரைட்டு. ஓகே. ஸோ முடிஞ்சா கான்செப்ட் முடிஞ்சு. இது இல்லாம இன்கம் டேக்ஸ்க்கு பிடிச்ச ஒரே இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ். அதுக்கெல்லாம் லாஜிக் இருக்கு, அப்புறம் சொல்லித்தரேன். நேரில் வா சொல்லித்தரேன். ஐ மீன் கிளாஸுக்கு. மெடிக்கல் இன்சூரன்ஸ். அப்ப மெடிக்கல் இன்சூரன்ஸ் உன் எம்ப்ளாயர் உனக்கு பே பண்றானா? ஸோ எம்ப்ளாயர் இஸ் பேரிங் மெடிக்கல் இன்சூரன்ஸ் காஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி. அதாவது மெடிக்கல் என்ன ஹெல்த் இன்சூரன்ஸ் எம்ப்ளாயி பேர்ல போடுறாங்க, ஆனா பிரீமியம் பே பண்றது யாரம்மா? எம்ப்ளாயர். அப்ப இங்க பெனிஃபிட் கிடைக்குது இல்ல? நான் பே பண்ண முடியாது, எனக்கு இன்னொருத்த பே பண்றேன், எனக்கு ஒரு பர்சனல் பெனிஃபிட் கிடைக்குது இல்ல? 10,000 பே பண்றானா 10,000 இஸ் பெனிஃபிட். அப்ப 10,000 இஸ் இன்கம். 10,000 என்ன பண்ணுவோம்? நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல போய் ஆட் பண்ணுவோம், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம்ல போய் ஆட் பண்ணுவோம். பட் இங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிடிச்ச இன்சூரன்ஸ், நல்ல இன்சூரன்ஸ், அதனால மெடிக்கல் இன்சூரன்ஸ் எவ்வளவு போட்டாலும் எக்ஸம்ட். எம்ப்ளாயி அவன் ஃபேமிலி. யாரு சார் ஃபேமிலி? ஃபேமிலி நம்ம ரெண்டா பிரிக்கிறோம்ப்பா. யார் ஃபேமிலி சார் பிரிக்கிறோம்? யாரு ஃபேமிலி பிரிக்க கூடாது, இன்கம் டேக்ஸ்க்காக ரெண்டா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஃபேமிலி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வர ஃபேமிலின்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ஏன் சார் பிரிக்கிறீங்க? அவங்களே பிரிஞ்சிருவாங்க, நம்மளும் பிரிக்கிறோம்ப்பா. ஓகே. போஸ்ட் மேரிட்டல் ஃபேமிலி யார் இருப்பார்னா அசசி இருப்பாரு, அவர் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், டாக்ஸ் பேயர் எம்ப்ளாயி இருப்பாரு, செல்ஃப், ஸ்பௌஸ், சில்ட்ரன். சரியா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தில் யாரும் சேர்ந்திருப்பா? பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், பேசிக்கலி சிப்ளிங்ஸ். ஏன் சார் ரெண்டா பிரிச்சிங்க? சேர்த்து எழுதியிருக்கலாமே, ஒரே வீட்டில் இருக்கலாமே. ஆக்ட் பிரிக்க சொல்லுது, நான் என்ன பண்றது? அப்ப போஸ்ட் மேரிட்டல் ஃபேமிலி இந்த செல்ஃப், ஸ்பௌஸ், சில்ட்ரன் 3 பேர் இருந்தாங்கல்ல, இவங்க 3 பேரும் டிபெண்டா இருந்தாலும் சரி இண்டிபெண்டா இருந்தாலும் சரி எக்ஸம்ஷன் கிடைச்சிரும். எக்ஸம்ஷன் கிடைச்சிரும். யார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் எக்ஸம்ஷன் கிடைச்சிரும் எம்ப்ளாயர் பே பண்ணா. பட் இந்த பேரண்ட்ஸ், பிரதர், சிஸ்டர்ஸ் இருந்தாங்கல்ல, இவங்க எம்ப்ளாயி மேல, அசசி மேல, டாக்ஸ் பேயர் மேல டிபெண்டா இருந்தா மட்டும்தான் எக்ஸம்ஷன் கிடைக்கும். இண்டிபெண்டா இருக்கக்கூடாது. டிபெண்டா என்ன? எம்ப்ளாயியோட இன்கம் நம்பி இருந்தா மட்டும்தான் எக்ஸம்ஷன் கிடைக்கும். சரி, அதான் லாஜிக். அதனாலதான் அவங்க குடும்பத்தை ரெண்டா பிரிச்சோம். இப்போ நம்ம சம் போனோம்னா நம்மளால சம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ இந்த சம்ம நான் போட போறது இல்லை, நீங்க சொல்ல போறீங்க, நான் போட போறேன். கேள்வி கேட்பேன், பதில் சொல்றீங்க, வாய் திறந்து பதில் சொல்றீங்க, கேமரா கண்ணு தெரியும், பதில் சொல்றீங்க, நான் போடுறேன். Mr. X gets a fixed medical allowance of 600 per month from his employer. மெடிக்கல் அலவன்ஸ் எக்ஸாம்பிள் மாதிரி தோணுது இல்ல? நல்லா கவனிங்க, என்ன வார்த்தை இருக்கு? அலவன்ஸ். அலவன்ஸ் அலவன்ஸ் வேற, பர்க்விசைட் வேற. அலவன்ஸ் எல்லாம் எக்ஸாம்டா இருக்கணும்னா செக்ஷன் 10 கிளாஸ் 14ல இருந்தா மட்டும்தான். புக்ல ஒரு டேபிள் இருக்கும், சைல்டு எஜுகேஷன் அலவன்ஸ், சைல்டு ஹாஸ்டல் அலவன்ஸ், அண்டர் கிரவுண்ட் அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ்ன்னு ஒரு 15 ஐட்டம் வரும். அதுல இருந்தா மட்டும்தான் எக்ஸாம்ட். அப்போ அதில் போய் பார்த்துட்டு ஒரு தடவை, இன்னும் நானே சொல்கிறேன், பரவாயில்ல, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதில் ஹெல்த் அலவன்ஸ் இல்லை. அப்போ அந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா, செக்ஷன் 1014ல் இல்லைன்னா எல்லா அலவன்ஸும் டாக்ஸபிள் தான். அந்த லிஸ்ட்டில் ஹெல்த் அலவன்ஸ் இல்லை, அதனால இட் வில் பி டாக்ஸபிள். அப்போ 600 into 12 months போட்டால் என்ன அமௌண்ட் வருமோ? 6 12 are 72, 7,200 will be taxable. சரியா? இப்போ 7,200 என்ன பண்ணிடுவோம்? சும்மா ஒன்று மட்டும் போட்டு காமிக்கிறேன். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் போடுவோம்ல, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரி இந்த இடத்துல ஆஃப் மிஸ்டர் தான் போடுவோம்ல, இன்கம்லாம் ஆட் பண்ணுவோம்ல, அதில்
ஹெல்த் அலவன்ஸ்ன்னு போட்டு ஃபுல் அமௌண்ட் 7,200 தானே சொன்னேன். ஃபுல்லி டாக்ஸபிள். எக்ஸம்ஷன்ல எக்ஸம்ட் இருந்தா இங்க 7,200 மைனஸ் அப்படி போட்டுப்போம். இங்க தான் இல்லையே, ஃபுல்லி டாக்ஸபிள். அதனால ஃபுல்லா அவுட்டர் காலம்ல போட்டுடலாம்னு. அடுத்து இப்பதான் நீங்க எனக்கு பதில் சொல்ல போறீங்க. மிஸ்டர் எக் ஒய் டைரக்டர் இன் எம்ப்ளாயர் கம்பெனி, ஒரு கம்பெனில டைரக்டரா இருக்காரு. gets medical treatment in dispensary maintained by the employer. Dispensary means a small clinic kind of thing. ட்ரீட்மெண்ட் பார்க்குற இடம், வைத்தியம் பார்க்குற இடம். ஆனா மெயின்டைன் பண்றது யாரு? எம்ப்ளாயர். எம்ப்ளாயர்ஸ் ஓன் ஹாஸ்பிட்டல் ஞாபகம் இருக்கா? 3 ஹாஸ்பிட்டல் எழுதணும்ல. மூணாவது என்னது? எம்ப்ளாயர்ஸ் ஓன் ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்த்தா எக்ஸாம்னு பேசணும்ல. அப்ப இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாமே எங்க ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க? எம்ப்ளாயர்ஸ் ஓன் ஹாஸ்பிட்டல். பார்ப்போம், ஓனா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், expenditure on medical treatment provided to Mr. Y and his family members during previous year 25-26. குடும்பத்தில் இத்தனை பேர் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த டிஸ்பென்சர் போய் வைத்தியம் பார்த்திருக்காங்க. மிஸ்டர் ஒய், மிஸ்ஸஸ் ஒய் அண்ட் மைனர் சன் ஆஃப் மிஸ்டர் ஒய் 3 பேர் சேர்ந்து அந்த எம்ப்ளாயர்ஸ் ஓன் ஹாஸ்பிட்டல்ல 9,100 வைத்தியம் பார்த்திருக்காங்க. அப்போ இங்க 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 3 பேர் இந்த ஃபேமிலி டிஃபென்ஷன்ல வராங்களான்னு பார்க்கணும். செல்ஃப், ஸ்பௌஸ், சில்ட்ரன். டிபெண்டன்டா இருந்தாலும் பரவாயில்ல, இண்டிபெண்டன்டா இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸம்டட். அப்ப இங்க அந்த 3 பேர் தான் இருக்காங்க. அப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகேவா நாட் ஓகேவா? ஓகே. ஹாஸ்பிட்டல் ஓகேவா நாட் ஓகேவா? ஹாஸ்பிட்டல் எது? எம்ப்ளாயிஸ் ஓன் ஹாஸ்பிட்டல் ஓகே தானே, இருந்த எக்ஸாம் தானே. அப்ப 2 கண்டிஷனுமே ஓகே, 2 கண்டிஷனுமே ஓகே. அதனால இட் இஸ் எக்ஸெம்டடா டாக்ஸபிளானா? எக்ஸெம்டட். 9,100 என்ன பண்ண மாட்டோம், இங்க போய் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் provided to self, spouse, children. Dependent வேணா, வெறும் children இருந்தா கூட போதும். Children 0 because it is provided in a hospital maintained by employer. எழுதணும், இப்படி எழுதணும். சரியா? எந்த ப்ரொவிஷன் எழுதினாலும் you will have to write the answer, explanation. வெறும் ஆன்சர் மட்டும் எழுதுனா மார்க் வரும்னு எதிர்பார்க்காத. இன் யுவர் சிஆர் சிஎம்ஏ எக்ஸாம் ஸ்பெண்ட் தட் எக்ஸ்ட்ரா 30 seconds. Spend the 30 seconds so that you get the full 1 mark. ஆன்சர் கரெக்டா எழுதி எக்ஸ்பிளனேஷன் எழுதணும்னா there is a very high chance of losing marks. யோசிச்சு பார்த்துக்கோ. இதனால ஆன்சர் தெரிஞ்சும் ஆன்சர் கரெக்டா எழுதியும் ஒரு கொஸ்டினுக்கு 6 மார்க் போச்சுன்னா 60 மார்க் வாங்க போய் நிற்பான். எங்க போய் நிற்பான்? 35, 39 போய் நிற்பான். கஷ்டமா இருக்கும், பண்ணாத. ரைட். அடுத்து, மேஜர் சன் ஆஃப் மிஸ்டர் ஒய் நாட் டிபெண்டன்ட் அப்பான் மிஸ்டர் ஒய். சன்னு டிபெண்டா இருக்கணுமா என்ன? இல்ல அதான் 2ஆ பிரிச்சோம்ல. ரைட் சைடுல இருக்கவங்கலாம் டிபெண்டன்டாவும் இருக்கலாம், இண்டிபெண்டன்டா இருக்கலாம். அப்ப சன் ஓகேவா? ஓகே. ஹாஸ்பிட்டல் ஓகேவா? ஓகே. அப்ப எக்ஸம்டா டாக்ஸபிளா? எக்ஸம்ட். எக்ஸம்ட். பேரண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஒய் டிபெண்டன்ட் அப்பான் மிஸ்டர் ஒய். பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? லெஃப்ட் சைடுல இருக்காங்க. ப்ரீ மேரிட்டல். டிபெண்டன்டா இண்டிபெண்டன்டா எப்படி இருக்கலாமா? டிபெண்டன்டா தான் இருந்தாகணும். பேரண்ட்ஸ் of Mr. Y dependent. அப்ப parents okay, dependent okay, hospital own hospital okay. அப்ப exempt. முடிஞ்சு. Parents of Mrs. Y dependent upon Mr. Y. So dependent இருக்காங்க சார், எடுத்துக்கலாம். Parents of யாரு? Mrs. Y. எம்ப்ளாயியோட மாமனார் மாமியார் இருந்தாங்களா லிஸ்ட்ல? இல்ல. அப்ப இதுவே நாட் ஓகே. போச்சு. எக்ஸாம்பிள் இப்படிதான் நீ ஒரு ஃபோர்ஸ்ல போயிட்டு இருப்ப, எதுக்கு எது வந்தாலும் தூக்கி போட்டு போயிடலாம்னு இது வரும், ஆப்பு வரும். சரியா? நாட் ஓகே. அப்போ ஒன்று நாட் ஓகேனாலுமே இட் வில் பி டாக்ஸபிள். எக்ஸாம்டா இருக்க எல்லாமே ஓகேவா இருக்கணும். அடுத்து, பிரதர் ஆஃப் மிஸ்டர் ஒய். பிரதர் எப்படி இருந்தாலும் டிபெண்டா இருந்தாகணும். இந்த பிரதர் எப்படி இருக்காரு? டிபெண்டா தான் இருக்காரு, அதனால எக்ஸாம்ட். சிஸ்டர் ஆஃப் மிஸ்டர் ஒய். சிஸ்டர் எப்படி இருக்கணும்? டிபெண்டா இருக்கணும். இருக்காங்களா? அச்சோ இல்ல. சிஸ்டர் ஓகே, ஆனா டிபெண்டன்ட் இல்ல, நாட் ஓகே. அதனால இட் இஸ் டாக்ஸபிள். சரியா? ஸோ இதெல்லாம் தான் எக்ஸம்ட் டாக்ஸபிள். டேக் அ லுக் ஆஃப் இட். ஓகே, அடுத்து போவோமா? பிசைட்ஸ் he gets reimbursement of ordinary medical expenses paid to a private medical practitioner. Private GRE இருந்தா தானே எக்ஸம்ஷன் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் ஹாஸ்பிட்டல், எம்ப்ளாயர்ஸ் ஓன் ஹாஸ்பிட்டல், மூணுமே இல்ல. அப்ப இந்த இடத்துல இது எல்லாமே என்னவா தான் இருக்க போகுது? டாக்ஸபிளா தான் இருக்க போகுது. பாப்போமா?
அப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மிஸ்டர் ஒய் மிஸ்ஸஸ் ஒய் சில்ட்ரன் 3 பேரும் ஓகே, ஆனால் ஹாஸ்பிட்டல் தப்பா இருக்கே, அப்போ இட் வில் பி டாக்ஸபிள். ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபாதர் ஆஃப் மிஸ்டர் ஒய், ஃபாதர் ஓகே டிபெண்டா இருக்காரா இல்லைன்னு தெரியல, பட் ஹாஸ்பிட்டல் தப்பா இருக்கு, டாக்ஸபிள். ஃபாதர் ஆஃப் மிஸ்ஸஸ் ஒய், மாமனாரை பார்த்தாலே அடிப்போம், அதாவது டாக்ஸபிள்னு சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் மாமனார் எங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, 2 காரணமும் போச்சு, கன்ஃபார்ம் டாக்ஸபிள். அடுத்து மிஸ்டர் ஜெட் salary 2 lakh அடுத்த கேஸ் வந்துட்டோம். pays mediclaim health insurance premium which is later on reimbursed by employer. அப்ப இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்துக்கிறார் எம்ப்ளாயர் இல்ல, ஏன்னா ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்துக்கல, மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் அவர் கட்டுறாரு, எம்ப்ளாயர் கட்டுறாரு. நமக்கு தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் கொடுத்தா எக்ஸாம் சொல்லுவோம்ல, எம்ப்ளாய்க்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ கொடுத்தா எக்ஸாம்ட். அப்ப யார் யார் தராருன்னா ஃபர்ஸ்ட் ஆன் மிஸ்டர் ஜெட்ஸ் ஹெல்த் எம்ப்ளாய்க்கே தராரு, எக்ஸாம்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன் இது ஆக்சுவலி மிஸ்ஸஸ் ஜெட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போயிடுச்சு புக்ல, மிஸ்ஸஸ் ஜெட் ஸ்பௌஸ் இருக்கலாமா, இருக்கலாம், எப்படி இருக்கலாம், டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம், அப்ப எக்ஸாம்ட். ஹெல்த் ஆஃப் மிஸ்டர் ஜெட்ஸ் ஃபாதர் நாட் டிபெண்டன்ட், ஜெட்ஸ் ஃபாதர் ஓகேவா நாட் ஓகேவா, ஓகே, டிபெண்டன்ட்டா இருக்கணும்ல, அப்ப நாட் ஓகே, எக்ஸாம்ட் டாக்ஸபிளா, எக்ஸாம்டா டாக்ஸபிளா, டாக்ஸபிள். அடுத்து ஃபார் ஹெல்த் ஆஃப் மேஜர் சன் ஆஃப் மிஸ்டர் ஜெட் நாட் டிபெண்டன்ட், சன்னு டிபெண்டன்ட்டா இல்லையா, மேஜர் வேறையா, அப்ப டாக்ஸபிள் தானே இல்லையா, ஏன் சன்னு எப்படி வேணாலும் இருக்கலாம், சன்னு ஸ்பௌஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், அப்போ அதனால இட் இஸ் எக்ஸம்ட். ஃபார் ஹெல்த் ஆஃப் பிரதர் ஆஃப் மிஸ்டர் ஜெட் டிபெண்டன்ட் அப்பான் மிஸ்டர் ஜெட், பிரதர் எப்படி இருக்கணும், டிபெண்டன்டா தான் இருக்கணும், பிரதர் ஓகே, டிபெண்டன்ட் ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஓகே, அதனால எக்ஸம்ட். ஃபார் ஹெல்த் ஆஃப் ஃபாதர் ஆஃப் மிஸ்ஸஸ் ஜெட், மாமனார் வந்தாரா, மாமனார் வந்தா அலோவ் பண்ண மாட்டோம், அப்ப அதனால டாக்ஸபிள். ஹெல்த் ஆஃப் கிராண்ட்ஃபாதர் ஆஃப் மிஸ்டர் ஜெட் டிபெண்டன்ட், தாத்தாப்பா டிபெண்டன்ட்டா வேற இருக்காரு, அலோவ் பண்ணிடலாம் தானே, எக்ஸாம் தானே, எக்ஸாம்டா டாக்ஸபிளா, நம்ம லிஸ்ட்ல தாத்தா வந்து இறங்கியாச்சு. போஸ்ட் மேரிட்டல் ஃபேமிலியில செல்ஃப் ஸ்பௌஸ் சில்ட்ரன், ப்ரீ மேரிட்டல் ஃபேமிலியில பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், தாத்தா வந்தாரா இல்ல, சொன்னா மட்டும்தான் எக்ஸம்ஷன், லிஸ்ட்ல இல்லைன்னா எக்ஸம்ஷன் இல்லை, அப்ப தாத்தா நாட் ஓகே, அவர் டிபெண்டா இருந்தாலுமே இட் வில் பி டாக்ஸபிள் தான், டாக்ஸபிள். சரியா, கடைசியா மிஸ்டர் ஏ salary of 3,60,000 gets the following reimbursement from his employer. Reimbursement of expenses incurred for cesarean operation of Mrs. A, wife-க்கு, எம்ப்ளாயோட wife-க்கு cesarean operation approved by chief commissioner. அப்ப GRE-ல எங்க வருது, ஆர்ல வருது, ரெகக்னைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல வருது, ரெகக்னைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல வைஃப்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க, வைஃப் ஓகே, ரெகக்னைஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஓகே, 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு, அப்ப எக்ஸாம்ட் டாக்ஸபிளா, எக்ஸாம்ட். சிசேரியன் என்ன சார், குழந்தை பிறக்கும் போது ஆபரேஷன் பண்ணி குழந்தையை வெளியெடுக்கிறாங்கன்னா that will be called as a cesarean operation. Any operations okay, that is also medical procedure தானே, அம்மா குழந்தை 2 உயிர் இருக்குல்ல, ஒரு உயிர் இல்லாம, அப்ப that is also allowed தான். உன்னை சிசேரியன் கொடுத்து குழப்ப பார்க்கறான், அந்த ஆபரேஷன் வருமானு, தாராளமா allowed, உயிரை காப்பாத்துற ஆபரேஷன். Reimbursement expenses of eyes treatment including surgical operation in a hospital approved by chief commissioner. ஐ ஆபரேஷன் எந்த ஆபரேஷனா இருந்தா என்ன, எல்லா ஆபரேஷனுமே as exempt தான். யாருக்காமா, செல்ஃபுக்கு நினைக்கிறேன், அப்ப இது மட்டும் செல்ஃபுக்கா இருந்துச்சுன்னா யாரும் கொடுக்கல, அப்ப செல்ஃப் தான், செல்ஃப்னா ஓகே, ஹாஸ்பிட்டலும் அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டல் ஓகே, அதனால இட் வில் பி எக்ஸம்ட். கடைசியா reimbursement of ordinary medical expenditure paid to a private nursing home. போச்சா, private nursing home, அப்ப செல்ஃப் ஓகே, ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கணும், கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் எம்ப்ளாயி போயிருக்கணும்ல, போல நாட், அப்போ ஒன்னு மிஸ் ஆனால் இட் பி எக்ஸாம்ட் டாக்ஸபிள், ஆனா it will be taxable. And that brings us to the end of this question. I'll scroll it for you once, you can check your answers. Okay, so we'll move to the next question, question number 15. Find out taxable value of perquisite in the following cases. Mr. X is an employee in accounts department of Messrs. A Limited. He attends a seminar on Ind AS. Seminar fees of 7,500 is paid by Messrs. A Limited. So this entire question talks about one provision of again perquisite தான், personal benefit தான், but என்ன personal benefit னா education perquisite, படிப்பு சம்பந்தப்பட்ட perquisite. ஆமா, so again I'll teach you the perquisite. கவனிங்க, இங்க we'll complete this in 2 minutes. சின்ன perquisite.
ஸோ எஜுகேஷன் பர்க்விசைட் எம்ப்ளாயர் ப்ரொவைட் பண்றான்னா படிக்க வைக்கிறான், வரவங்கள படிக்க வைக்கிறான். யார் யாரை படிக்க வச்சா எக்ஸாம்ட், யாரை படிக்க வச்சா டாக்ஸபிள்னா வில் டிவைட் இன்டு 3. எம்ப்ளாயியவே படிக்க வைக்கிறான்னா எப்படி சார் அவ்வளோ வளர்ந்த எம்ப்ளாயி திருப்பி ஸ்கூல் படிக்க வைக்கிறது? படிக்க வைக்கிறது தான்ப்பா சொன்னேன், ஸ்கூலுன்னு சொன்னா என்ன வேணாலும் படிக்க வைக்கலாம்ல. ஏஐ படிக்க வைக்கலாம், ChatGPT படிக்க வைக்கலாம், கிளாடு படிக்க வைக்கலாம். இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருக்கீங்களா? எனக்கு 9 ரூபா கொடுங்க, நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன், எனக்கு 99 ரூபா கொடுங்க, நான் இதை சொல்லித்தரேன். எத்தனை பேர் வராங்க? அதில் தான் சேர்த்து படிக்க வைக்கலாம், எக்ஸல் படிக்க வைக்கலாம், எக்ஸ்கியூஎல் படிக்க வைக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஸோ எம்ப்ளாயியை படிக்க வச்சா டாக்ஸபிளா எக்ஸாம்டானா யோசிச்சு பாரு. இப்போ எம்ப்ளாயி போய் ஏஐ படிச்சுட்டு வரான்னா அதனால பெனிஃபிட்டியா இருக்கு அவனுக்கு, எம்ப்ளாய்க்கு பெனிஃபிட் இருக்குதான், பட் அதிகபட்ச பெனிஃபிட்டியா இருக்கு எம்ப்ளாயர் இருக்கு. அவன் ஏன்னா எம்ப்ளாயி பெட்டரா வேலை செய்ய போறான், வேலை அதிகமாக நடக்க போகுது, எம்ப்ளாயர் நிறைய ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம், அதை வச்சு ப்ரொமோஷன் கம்மியாக கொடுத்துட்டு ப்ராஃபிட்டை நிறைய வச்சுக்கலாம். அப்ப அந்த இடத்துல பர்சனல் பெனிஃபிட் கம்மி, ஆஃபீஸ்க்கு பெனிஃபிட் அதிகம், அதனால இட் இஸ் எக்ஸெம்ட், நோ டாக்ஸ். அது மட்டும் எக்ஸெம்ட். எம்ப்ளாயர் தான் பே பண்றான், பட் எக்ஸெம்டா டாக்ஸபிளானா எக்ஸெம்ட். எம்ப்ளாய்க்கு பெனிஃபிட் கிடைக்குது, பட் ஸ்டில் எக்ஸெம்ட். அடுத்து யாரு படிக்க வைக்கிறான்னா குழந்தைங்கள. யாரோட குழந்தைங்கள? எம்ப்ளாயி குழந்தைங்கள படிக்க வைக்கிறான். இப்போ குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு யார் ஃபீஸ் கட்டுறா? எம்ப்ளாயர் ஃபீஸ் கட்டுறான். பெனிஃபிட் இருக்கு தானே எம்ப்ளாய்க்கு. அப்போ அந்த அமௌண்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரியில் ஆட் பண்ணுவோம் தானே? பண்ணணும் தான். பட் குழந்தைய படிக்க வைக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். குழந்தைங்க படித்தா எவ்வளோ நல்ல விஷயம் இது. அதனால எக்ஸம்ஷன் இருக்கு. எவ்வளோ சார் எக்ஸம்ஷன்னா 1000 per month per child. ஒரு குழந்தைக்கு 1000 ரூபா. ரொம்ப டாக்கிங் அலவன்ஸ் இயர், அலவன்ஸ் வேற பர்க்விசைட் வேற. குழந்தை நிஜமா படிக்குது, அந்த ஃபீஸ் தான் எம்ப்ளாயர் கட்டுறான். அப்போ இந்த எக்ஸம்ஷன் எப்போ மட்டும்தான் கிடைக்கும்னா ஒன்லி இஃப் எம்ப்ளாயர்ஸ் ஓன் ஸ்கூல்ல படிக்க வச்சாலோ, ஹாஸ்பிட்டல்ல ஸ்கூல் ஓன் ஸ்கூல்ல படிக்க வச்சாலோ, அப்படி இல்லையா பார்ட்னர்ஷிப்ல இருக்க ஸ்கூல்ல படிக்க வச்சாலோ. எம்ப்ளாயர் ஒரு அக்ரிமெண்ட் வச்சிருக்கான், இப்படி கம்பெனில வேலை செய்யற கம்பெனில வேலை செய்யற குழந்தைங்க இல்ல, கம்பெனில வேலை செய்யற எம்ப்ளாயிஸோட குழந்தைங்களா இந்த ஸ்கூல்ல படிப்பாங்க அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட். யூ கேன் கால் திட் அஸ் அக்ரிமெண்ட். எம்ப்ளாயரோட அக்ரிமெண்ட் இருக்க ஸ்கூல்ஸ்ல படிக்க வச்சால் மட்டும்தான் இந்த எக்ஸம்ஷன் கிடைக்கும், நார்மலா கிடைக்காது. அப்போ சரி சார், குழந்தைங்களை படிக்க வச்சு இவ்வளவு எக்ஸம்ஷன். இப்போ குடும்பத்துல வேற யாராவது எம்ப்ளாயர் படிக்க வைக்கிறாரு, லெட்ஸ் சே எம்ப்ளாயோட ஒய்ஃபை படிக்க வைக்கிறாரு. அங்கே கேள்வி கேட்குது ஆக்ட். அவன் ஏன் உன் ஒய்ஃபை படிக்க வைக்கிறான்? அவன் ஏன் உன் தம்பியை படிக்க வைக்கிறான்? அவன் ஏன் உன் அண்ணனை படிக்க வைக்கிறான்? அவங்க ஏற்கனவே படிச்சு தானே வளர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒய்ஃபோ பிரதரோ சிஸ்டரோ யாரை படிக்க வச்சாலும் ஃபுல்லி டாக்ஸபிள். எம்ப்ளாயர் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணாலும் தட் அமௌண்ட் வில் பி ஃபுல்லி டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி. எம்ப்ளாய்க்கான தானா? அப்போ எம்ப்ளாயோட இன்கம்ல அந்த ஃபீஸ் அமௌண்ட்டை ஃபுல்லா ஆட் பண்ணிடுவோம்னு. சரியா? இப்போ இதை வச்சு இந்த கொஸ்டின் படிக்க போலாமா? அப்போ இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹி அட்டெண்ட்ஸ் a செமினார். அந்த செமினார் ஃபீஸ் 7500. அப்போ எம்ப்ளாயி படிக்க வைக்கிறான், எம்ப்ளாயி கோர்ஸ் பண்ணி அப்ஸ்கில் பண்றான். இப்போதான் என்ன படிச்சோம்? டாக்ஸபிளா எக்ஸம்டா? எக்ஸம்ட், ஃபுல்லி எக்ஸம்ட். 1 ரூபா டாக்ஸ் கட்ட வேணாமே. அடுத்து போனோம்னா மிஸ்டர் வை சன் சிண்டு is a student of standard 10th of DPS Noida. 2500 being tuition fees of Mr. Y son is paid or reimbursed by Mrs. B Limited, where Mr. Y is employed. There is no arrangement between Messrs. B and DPS Noida. அப்போ குழந்தைய படிக்க வைக்கிறான். குழந்தைய படிக்கிறதுக்கு எக்ஸம்ஷன்னா 2 காரணம் வேணுமா? ஒன்னு எம்ப்ளாயோட சொந்த ஸ்கூலா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அக்ரிமெண்டாவது இருக்கணும். இங்க என்ன சொல்றான்? அந்த ஸ்கூல் ஓனரும் எம்ப்ளாயர் கிடையாது, அந்த எம்ப்ளாயருக்கு ஸ்கூல் நடுவில் அக்ரிமெண்ட்டும் கிடையாது. அப்ப 2 கண்டிஷனும் ஃபெயில் ஆயிருச்சு இல்ல. அப்ப என்ன ஃபீஸ் பே பண்ணியிருக்கானோ என்டையர் அமௌண்ட் ஆஃப் 25,800 இட் வில் பி டாக்ஸபிள். அதானே பெனிஃபிட் எம்ப்ளாய்க்கு. நான் எம்ப்ளாயி கட்டிருக்க வேண்டிய ஃபீஸ் அவன் கட்டுறான், பெனிஃபிட் கிடைக்குது, இன்கம் கிடைக்குது. தட் அமௌண்ட் வில் பி ஃபுல்லி டாக்ஸபிள். அடுத்து ஸ்டார் பப்ளிக் ஸ்கூல் மும்பை is owned and maintained by Messrs. C Limited, a manufacturing company. Books of accounts of the school and Messrs. C Limited are maintained separately. அப்போ இந்த இடத்துல அவன் எம்ப்ளாயரும் Messrs. C Limited, Mr. Z is an employee of Messrs. C Limited. அப்போ எம்ப்ளாயரோட சொந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்கல்ல, அப்போ எக்ஸம்ஷன் கிடைக்குமா? எவ்வளவு கிடைக்கும்? 1000 per month per child. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் லிமிட் இருக்கா சார்? இல்ல. அலவன்ஸ்லாம் இருந்துச்சு, ஆனா இங்க இல்ல. எத்தனை குழந்தைய படிக்க வச்சு என்ன பண்ணிக்கோ, எக்ஸம்ஷன் வாங்கிக்கோ. ஓகே. அப்ப இங்க
நம்ம என்ன பண்ண போகிறோம், பர்க்விசைட் அமௌண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம், அதுலேருந்து எக்ஸம்ஷனை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்படி சார் பர்க்விசைட் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது? எம்ப்ளாயர் ஃபீஸ் பே பண்ணியிருந்தான்னா தட் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் பேட் இஸ் பர்க்விசைட் அமௌண்ட், பெனிஃபிட் அமௌண்ட்னு. பட் இங்கே தான் அவன் ஃபீஸ் பே பண்ண மாட்டானே, ஏன்னா சொந்த ஸ்கூலில். அப்போ என்ன கம்பேர் பண்ணுறோம், அதே மாதிரி பக்கத்தில் வேறு ஸ்கூல் இருக்குல்ல, அதே குவாலிட்டி இல்லை. அது சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்ட்னா ஸ்டேட் போர்ட்லேயே பக்கத்தில் வேறு ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூலோட ஃபீஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஆலியா, டாட்டர் ஆஃப் மிஸ்டர் ஜெட், 5500 per month தான் பக்கத்து ஸ்கூல்ல ஃபீஸா. அப்போ அந்த ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ, ஒரு இந்த ஸ்கூல் 5500 வந்திருக்கும். அப்போ 5500 ஃபுல் அமௌண்ட் பர்க்விசைட்டா சார்? இல்லப்பா, ஏன்னா 5500 ஃபீஸ் கட்டியிருக்கணும். பட் இங்கே வேற எம்ப்ளாய் அமௌண்ட் சார்ஜ் பை எம்ப்ளாயர். அர்த்தம் என்ன, நிஜமாவே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறான், ஃபுல் அமௌண்ட் கட்டாம கொஞ்சமா கட்டுறான், 800 கட்டுறான். அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணா 5500 கட்டியிருக்க வேண்டிய இடத்துல 800 தான் கட்டுறாங்கன்னா 4700 இஸ் யுவர் பெனிஃபிட். எப்படி சார், 5500 தானே உங்க எஜுகேஷன் தராங்கன்னா அதுல தான் நான் 800 கொடுத்துட்டேனே, எம்ப்ளாயி 800 கொடுத்துட்டான்ல, அப்ப பெனிஃபிட் எவ்வளவுதான், 4700 தான். அப்ப இந்த 4700ல உனக்கு எவ்வளவு எக்ஸம்ஷன் கிடைக்கும், 1000 per month கிடைக்கும்ல. அப்ப 3700 is your taxable perquisite. taxable perquisite. அப்போ நல்லா பார்த்துக்கோ, நம்ம கால்குலேட் பண்ணதெல்லாம் per month per month per month. அப்போ 12 months இந்த மாதிரி ரிசீவ் பண்ணியிருப்பான்ல. அப்போ 3700 into 12 போட்டன்னா 3700 into 12 போட்டன்னா you will get 44,400. So taxable perquisite is 44,400. அந்த முத குழந்தைய படிக்க வச்சதுக்கு. அடுத்து பண்டி, டிபெண்டன்ட் பிரதர் ஆஃப் மிஸ்டர் ஜெட். பிரதருக்கு எக்ஸம்ஷன் இருக்கா இல்லையா? இல்ல. அப்ப பிரதருக்கு பர்க்விசைட் முடிக்கிறதுனா பக்கத்து ஸ்கூல்ல படிக்க வச்சிருந்தா 6000 ஆயிருக்கும். 6000 பர்க்விசைட்டா இல்ல, இவன் பே பண்ணிட்டான் கொஞ்சம், 1600 பே பண்ணிட்டான். அப்ப 6000ல இருந்து 1600 மைனஸ் பண்ணா 6000ல இருந்து 1600 மைனஸ் பண்ணா 4400 into 12 monthsக்கு, எனது per month into 12 போட்டா taxable perquisite எவ்வளோ, 52,800. முடிஞ்சிட்டோமா? இவ்வளவுதான் கான்செப்ட். Fourth point, suppose in point number 3 above, Star Public School is not owned or maintained by C Limited, but as per arrangement of Messer C with the school, family members of employees of Messer C Limited can have educational facility in the school. 100 seats are reserved for this purpose, for which company annually pays 20 lakhs to the school. No separate billing by the school to the employees of Mr. C Limited is made. Same family members of Mr. Z as given in the table point number 3 are students in the said school. Cost of education in similar institute and amount charged from Mr. Z by Mr. C Limited are also same as given in the table in point number 3. பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா? I'll give you 1 minute. Pause the video. நான் வீடியோவில் தர முடியாது. Pause the video and read the question once. சொந்தமாக படிச்சு புரிஞ்சுக்கோ, அந்த கதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண, என்ன கொடுத்துருக்கான்னு நான் சொல்கிறேன். பாஸ் பண்ணிப்போ. ஓகே, ஐ ஹோப் யூ ஹவ் ரெட் த கொஸ்டின் கம்ப்ளீட்லி இன் அட்லீஸ்ட் ஒன்ஸ். அப்போது இது எப்படி டிஃபர் ஆக போகுது, கம்ப்யூட்டேஷன் எப்படி பண்ண போகிறோம்னா, கொஸ்டினில் தே ஹவ் கிவன் யூ ஓவர்வெல்மிங் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எம்ப்ளாயர் இவ்வளோ ஸ்கூலுக்கு பே பண்ணால், இத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க, இத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, so much of information. Remember, whether it is employer's own school or tie-up school, agreement இருக்க ஸ்கூலாக இருந்தாலும், computation is exactly the same. You will compare it with the competitor school. பக்கத்தில் இருக்க ஸ்கூலு மேலே நம்ம என்ன பண்ணமோ, it is the same exact computation, nothing will change. சார் அப்போ அந்த 20 lakhs என்னமோ கொடுத்துருக்காங்களே சார், தேவையில்லை. எம்ப்ளாயர் ஸ்கூலுக்கு எவ்வளோ பே பண்ணா உனக்கு என்ன? நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ஃபீஸ் தானே பார்க்குறோம். அந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஃபீஸ் அவன் கொடுத்துருக்காங்கல்ல, 5500 6000ன்னு. திஸ் இஸ் ஆர் ஒன்லி ரெலவெண்ட் அமௌண்ட். இங்கே நம்ம என்ன பண்ணமோ தட் சேம் கம்ப்யூட்டேஷன் வில் அப்ளை. ஆல் வி கேர் அபவுட் சிமிலர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் ஃபீஸ் எவ்வளோ, நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம், ரெண்டையும் மைனஸ் பண்ணால் பெனிஃபிட்டு. பெனிஃபிட்டில் 1000 per month per child will be exempt. அவ்வளோதான். இவ்வளோ இன்ஃபர்மேஷனை படித்ததெல்லாம் நம்மளை குழப்பறதுக்காக தான். ஸோ தட் இப்போ உனக்கு அது தெரிஞ்சிருச்சுன்னா எக்ஸாமில் when you have so much of information, you will not feel stressed about it.
ஸோ ஐ ஹோப் யூ காட் ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் யூ காட் ரிலீவ்டுன்னு. அந்த ஃபீலிங் வில் ஹெல்ப் யூ ரிமெம்பர் அன்டில் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, இது வந்தால் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி முடிச்சிட்டோம், திருப்பி என்ன ஆக வேண்டிய அவசியம் இல்லை, டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. வில் go to the next question. Question number 16. Find out taxable value of perquisite in the following cases for assessment year 26-27. Okay, they've given you some perquisites again. Mr. X is given a laptop by the employer company for using it for office and private purpose. Okay, laptop கொடுக்கறாங்க. அப்போ எப்படி இத்தனை வீடு கொடுத்தாங்க, கார் கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணாங்களா, பர்சனலா கொடுத்துட்டு இருந்தாங்களா, இப்போ என்ன கொடுக்குறான் எம்ப்ளாயர்? லேப்டாப் கொடுக்குறானாமா. எதுக்காகனா பர்சனல் அண்ட் பிரைவேட் பர்பஸ். என்ன சார் பிரைவேட் பர்பஸ்? ஒன்றும் இல்லைப்பா, டெலிகிராம் நம்ம பண்ணி படம் பார்க்குறான்ப்பா. சரியா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் C++ல கோடிங் பண்ணுறான். ChatGPT பார்த்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கோடிங் பண்ணி சம்பாதிக்கிறான் ஆஃபீஸில். சாயந்தரத்துக்கு மேலே வீட்டுக்கு போய் டெலிகிராமில், நெட்ஃப்ளிக்ஸில், அமேசான் பிரைமில், ஹாட்ஸ்டாரில் எல்லாத்துலேயும் படம் பார்க்குறான்ப்பா. அப்போ ரெண்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறான், பர்சனல் அண்ட் ஆஃபீஸ்னா. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹியர் இஸ் ownership is not transferred, which means it is temporary transfer or permanent transfer. Temporary transfer. இனி நான் கொடுக்குறேன், வேலையை விட்டு போறேன், நீ கொடுத்தாகணும் திருப்பியும், ஆறு நான் கேட நீ கொடுத்தாகணும். அப்படி சொல்லி தான் employer is giving you his laptop. Cost of the laptop to the employer is 96,000. ஸோ என்ன சார், கார் பண்ண மாதிரியே கார் வேல்யூ 96,000னா அதில் 10% போட்டோமே, 10% போட்டால் 9,600. இதுதான் வேல்யூ ஆஃப் பர்ச்சேஸ். அறிவிச்சிடலாமா? அறிவிச்சிருக்கலாம். பட் we have only one exemption. We have one point to remember. லேப்டாப்பை எம்ப்ளாய்க்கு கொடுத்தால் that will be completely exempt. அதில் அவன் படம் பார்த்தாலும் பரவாயில்ல, ஹாட்ஸ்டார் இன்ஸ்டால் பண்ணாலும் பரவாயில்ல, that will be exempt. ஏன்னா அதில் கொஞ்சமாக அஃபிஷியல் பர்பஸ் இருக்குல்ல. இன்ஃபேக்ட் ஃபார் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த டே இஸ் யூசிங் ஃபார் அஃபிஷியல் பர்பஸ் இல்லை. அதனால இந்த பார்ட்லி பர்சனல் பார்ட்லி பிரைவேட் இருந்தாலும் கூட பரவாயில்ல, it is completely exempt. Not even 1 rupee will be taxable. அப்போ this is fully exempt. tax கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. Second, on October 15, 2025, company gives its music system to Mr. Y for domestic na personal use. Ownership is not transferable. Permanent, temporary. Temporary. Cost of music system to the employer is 15,000 rupees. அப்போ இதுக்கு இந்த பழைய ப்ராசஸ் போடலாம். எந்த அசெட்டை கொடுத்தாலும் கொடுத்த அசெட்டோட காஸ்ட் மேலே 10% போட்டால் இது இந்த வருஷத்துக்கான வேல்யூ. ஸோ இங்கே கொடுத்த அசெட்டோட வேல்யூ என்னன்னா, மியூசிக் சிஸ்டம் தரான், காஸ்ட் இஸ் 15,000 rupees. இல்லை, வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், அசெட் வேல்யூ மேலே காஸ்ட் மேலே 15%, 10%. 10% போடலாம்னு சொல்லியிருக்கேன்ல. 10% ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் 10% per annum. ஒவ்வொரு தடவை சொல்லியிருக்கோம், ஒரு வருஷத்தோட வேல்யூ 10%, ஒரு வருஷத்துக்கான வேல்யூ 10%. இங்க வந்த ஃபுல் இயரும் மியூசிக் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கானா? எப்பதான் கொடுக்குறான்? October 15 கொடுக்குறான். அப்போ யூ வில் ஹேவ் டு டூ அந்த October 15 எத்தனை நாள் யூஸ் பண்ணியிருக்கானோ அதுக்கு மட்டும்தானே எனக்கு இன்கம் பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, ஃபுல் இயருக்கு பெனிஃபிட் கிடைக்கல. அப்போ October 15 யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்போ வரைக்கும் யூஸ் பண்றான்னு தெரியாது, பட் நம்ம கம்ப்யூட்டேஷன் March 31 வரைக்கும் தானே. அப்போ October 15 March 31 வரைக்கும் உட்காந்து டேஸை கவுண்ட் பண்ணனா, வீடியோ பாஸ் பண்ணி வேணா பண்ணிக்கோங்க, என்னால் இப்போ கவுண்ட் பண்ணி காமிக்க முடியாது. பட் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அக்டோபரில் 15 நாள், அடுத்து நவம்பரில் 30 நாள், டிசம்பரில் 31 நாள், ஜான்ல 31, பிப்ரவரியில் 32, 30, 28, மார்ச்ல 31, இப்படி ஃபுல்லா உட்காந்து ஆட் பண்ணனா the total you'll get is 168 days. சரியா? So this 10% is for 365 days. Entire year-க்கு 10%. அப்போ 188க்கான நம்பரை நம்ம கண்டுபிடிச்சா போதும். 168க்கான நம்பரை நம்ம கண்டுபிடிச்சா போதும். 168க்கு if you do this calculation na, the answer you get is 15,000 into 10% into 168 divided by 365. You get rupees 690. You'll actually get something called 690.4. You can round off. அப்போ 690.4 na you can round it up to 690. 690 rupees is the value of perquisite. சரியா? அடுத்து, employer company sells the following assets to the employees on January 2026. காரு, கம்ப்யூட்டர், ஃப்ரிட்ஜ். கான்செப்ட் சொல்லி தரேன், கவனிங்க, இங்கே பொறுமையாக கவனிங்க, டக்குன்னு முடிச்சிருவோம். அப்போ கான்செப்ட் என்னன்னா, இங்கே செல்ஸ்ன்னு போட்டிருக்கானா, இங்கே செல்ஸ். அப்போ டெம்பரரி டிரான்ஸ்ஃபரா பெர்மனன்ட் டிரான்ஸ்ஃபரா?
பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர். டெம்பரரினா இன்டு 10% 15% போட்டு கிளம்பி இருக்கலாம் ப்ரொவிஷனை பொறுத்து. பட் இங்கே சின்ஸ் இட் இட்ஸ் பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் யூ ஹேவ் டிஃபரெண்ட் ப்ரொவிஷன். என்ன கண்டுபிடிக்கணும்னா வேல்யூ ஆஃப் பர்ச்சேஸ் தானே பார்க்க போகிறோம். அப்போது லெட்ஸ் சே ஜான்வரி 1 2025 அன்னைக்கு காரை லெட்ஸ் சே காரு தரான், காரை வச்சுக்கோன்னு பெர்மனண்ட்டாக வச்சுக்கோன்னு பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான்னா இந்த டேட் அன்னைக்கு நம்ம வேலை என்ன, வேல்யூ ஆஃப் பர்க்விசைட் கண்டுபிடிக்கிறது. பர்க்விசைட்னா என்ன, பெனிஃபிட் கண்டுபிடிக்கிறது. பெனிஃபிட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள் கொஸ்டின், வி கோ அண்ட் ஆஸ்க் த கம்பெனி காரை எப்போ வாங்கின எவ்வளோக்கு வாங்கின. லெட்ஸ் சே தே ஹேட் பர்ச்சேஸ்ட் ஆன் 1st January 2023 பர்ச்சேஸ் பண்ணாங்க. எவ்வளோக்குன்னா 5 lakh rupeesக்கு. ஆனால் எம்ப்ளாயி கொடுக்கறது இன்னைக்கு 2025. அப்போ 2023 காரோட வேல்யூ 5 lakhsனா எம்ப்ளாயி கொடுக்கும் போதும் அந்த காரோட வேல்யூ 5 lakhsலயே தான் இருக்குமா? இல்ல கம்மியா இருக்கும்ல, டெப்ரிசியேஷன் ஆயிருக்கும்ல. அப்போ காரை கொடுக்கற அன்னைக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் பர்பஸ். We have value as on 2023. We have to find a value as on 2025. கொடுக்கறப்ப எவ்வளவு வேல்யூன்னு அந்த வேல்யூ தான் பர்க்விசைட். அப்ப என்ன பண்ணலாமாமா, 2023 அப்புறம் ஒரு வருஷம் 2024 அப்புறம் ஒரு வருஷம் 2025 இந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இந்த 2 இயருக்கு டெப்ரிசியேஷன் போட்டா போதும். லெஸ் டெப்ரிசியேஷன் அட் காருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னா காமிக்கிறாருங்க, ப்ரொவிஷனை காமிக்கிறாருங்க. இது டெம்பரவரி, இது பெர்மனன்ட். ஸோ தீஸ் ஆர் த டெப்ரிசியேஷன் ரேட்ஸ். நம்ம மைனஸ் பண்ண வேண்டிய டெப்ரிசியேஷன் எவ்வளோனா என் கூட விளையாண்டுருக்கு. கம்ப்யூட்டர் லேப்டாப்புக்குன்னா 50%. ரிமெம்பர் பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு வருஷத்துக்கு 50% டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணுவோம். இதுவே கார்னா 20%. சீரியஸ்லி கார்னா 20%. ஜூமே பண்ணல, ஜூம்னா அது விளையாட்டு காமிக்குது. காருக்கு 20%. ஹோப் யூ ஆர் ஏபிள் டு சீ இட்னு. காருக்கு 20%, கடைசியில் வேற எந்த செட்டாக இருந்தாலும் 10%. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கார் தானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கார் தானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். காருக்கு அப்போ 20%. அதுவும் 20% ஆன் என்ன மெத்தட், எஸ்எல்எம் WDV அங்கே எழுதியிருக்கோம் பார்த்துருப்பீங்க, WDV மெத்தடு. ஸோ 5 lakhsல 20% போட்டா யூ வில் கெட் 1 lakh. 20% போட்டா யூ வில் கெட் 1 lakh. ஃபர்ஸ்ட் இயர் 1 lakh மைனஸ் பண்ணிடலாம். அப்போ WDV ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் யூ வில் கெட் 4 lakhs. இப்போ 2024ல அடுத்து லெஸ் டெப்ரிசியேஷன் அட் 20%. எஸ்எல்எம் WDV 4 lakhsல 20% போட்டா 80,000 கிடைக்குமா? You will minus 80,000 rupees. 80,000 minus பண்ணா you will get 3,20,000 will be your WDV as on 2 வருஷம் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஜான் இது 1st Jan 2024, 1st Jan 2025. ஸோ காரை எம்ப்ளாயி கொடுக்குற அன்னைக்கு வேல்யூ ஆஃப் த கார் எவ்வளோனா 3,20,000. அப்போ 3,20,000 முடிஞ்ச பர்க்விசைட் எழுதிடலாமா? பொறுமை. காரோட வேல்யூ 3,20,000. இதுல இருந்து என்ன கேள்வி கேட்கிறோம், எம்ப்ளாயிக்கு ஏதாவது காசு கொடுத்தானு கேட்கிறோம். எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன், இந்த காரை வாங்குறதுக்கு அவன் ஃபுல்லா ஃப்ரீயா வாங்கிட்டு போயிட்டானா இல்ல காசு கொடுத்தானான்னு கேட்கிறோம். அவன் என்ன பண்ணிட்டான், 1 லட்ச ரூபா மட்டும் கொடுத்துருக்கான். காரோட வேல்யூ 3,20,000. பட் அவன் எவ்வளவு பே பண்ணிட்டான், 1 lakh மட்டும் பே பண்ணிட்டானா. அப்போ 3,20,000 மதிப்பு உள்ள காரை 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா அவனுக்கு கிடைச்ச பெனிஃபிட் எவ்வளோ, 2,20,000. ஓசியில கார் வாங்கியிருக்கான்ல காசு கொடுக்காம. This will be value of perquisite. இதுதான் என்டையர் ஃபார்மேட். இதுல என்ன மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது, எஸ்எல்எம் WDV-யா, கம்ப்யூட்டருக்கும் காருக்கும் WDV மெத்தட். இதை தவிர வேற எந்த அசெட்டா இருந்தாலுமே இட் வில் பி SLM மெத்தட்னு. டெப்ரிசியேஷன் ரேட் மாறப்போகுது. கம்ப்யூட்டருக்கு 50, காருக்கு 20, அண்ட் அதை தவிர வேற எந்த செட்டை கொடுத்தாலும் மியூசிக் சிஸ்டம்லாம் வச்சு கொடுத்தானா 10% போடுவோம், பைக்கை வச்சு கொடுத்தானா 10% தான் போடுவோம்னு. இப்போ இதை வச்சு நம்ம கொஸ்டின்ல யூ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் திஸ் ஆன் யுவர் ஓன். இதுல நான் எதை மட்டும் போடுறேன் தெரியுமா, காரை மட்டும் திருப்பி போடுறேன், கம்ப்யூட்டரும் ஃப்ரிட்ஜும் நீங்க சொந்தமா போட்டுக்கலாம். ஏன்னா இட் சேம் எக்ஸாக்ட் கான்செப்ட் ஃபார்மேட்னு. நான் புதுசு சொல்லித்தர எதுவுமே இருக்காது. காஸ்ட் ஆஃப் அசெட் டு எம்ப்ளாயர் வாங்கினப்போ 6,96,000 வாங்கியிருக்கான். டேட் ஆஃப் பர்ச்சேஸ் May 15, 2023. சேல் பிரைஸ்னா என்ன, அந்த காருக்கு
எம்ப்ளாயி எவ்வளோ தரான் வாங்கும்போது ஃபுல் அமௌண்ட்டை தராமல் 2,10,000 மட்டும் பண்ணுவான். இது என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோமா, கடைசியில் மைனஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? சரி. Before sale on January 1, 2026, these assets were used for purpose of business by the employer. சரி, இதெல்லாம் எம்ப்ளாயி எப்போ வாங்குறான், January 1 அன்னைக்கு வாங்கிட்டு போகிறான். ஓகே, கவனிங்க, இங்கே January 1, 2026 தான் இட் இஸ் த சேல் டேட். அதாவது எம்ப்ளாயர் கிட்ட இருந்து எம்ப்ளாயிக்கு அந்த கார் போற டேட் January 2000. இந்த அன்னைக்கு தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாகணும். வேல்யூ ஆஃப் த கார் தட் வில் பி பர்க்வைசேட் இல்லையா? அப்போ நம்மகிட்ட காஸ்ட் இருக்கா? காஸ்ட் எந்த டேட்ல வாங்கியிருக்கான் இந்த காரை? May 15, 2023. May 15, 2023 எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்? 6,96,000. 6,96,000. ஓகே சார், 3 வருஷம் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண தானே, இது ஏன் பண்றீங்க? நான் பண்ணிக்கிறேன், இப்போ அடுத்த சம் போலாம்னா there is one small adjustment. இது சம் போட்டால் தான் புரியும், அதனால தான் கவனிங்க. இங்கே crucial adjustment. This is where students get confused. ஒழுங்கா புரிதல் இல்லாதனால. இப்போ May 15, 2023ல கார் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. எனக்கு டெப்ரிசியேஷன் வேல்யூ என்னைக்கு வேணும்? Jan 1, 2026 அன்னைக்கு காரோட வேல்யூ வேணும். இப்போ நான் என்ன பண்ண, 3 வருஷம் டெப்ரிசியேஷன் போட்டால் கிடைச்சிரும்ல. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் எப்போ முடியுது? May 15, 2024 வரைக்கும் நான் 1 இயர் டெப்ரிசியேஷன் போடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏப்ரல் டு மார்ச் டெப்ரிசியேஷன் இல்லை, அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணதுல ஒவ்வொரு வருஷமா டெப்ரிசியேஷன் போடுவோம். அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணது. அப்போ செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் May 15, 2025. ஓகே சார், இப்போ 2025 அடுத்தது எப்பதான் ஏற முடியும்? May 15, 2026 தானே ஏற முடியும். பட் அதுக்கு முன்னாடி நடுவில் நான் என்ன பண்ணிட்டேன்? அசெட்டை சேல் பண்ணிட்டேன்ல. அப்போ இதுக்கு சார் தேர்ட் இயருக்கு ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம May 15ல இருந்து Jan 1 வரைக்கும் எவ்வளோ மாதம் இருக்கு? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும். இந்த 8 months ஆர் 7.5 months நம்ம டெப்ரிசியேஷன் போடலாம்ல சார். அப்போ கரெக்டாக வேல்யூ கிடைச்சிருந்தா அதுதான்ப்பா பாயிண்ட். We will calculate depreciation. ஞாபகம் வச்சுக்கோ, remember this as a மந்திரம் in your mind. Calculate depreciation only for completed years. என்ன years? Completed years. As a principal income tax நார்மலா ப்ரொபோர்ஷன் பிடிக்காது எப்பவுமே salary chapterல. இப்போ இந்த இடத்துல இந்த 7.5லாம் தேவையில்லையா? ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட்டட், செகண்ட் இயர் கம்ப்ளீட்டட், தேர்ட் இயர் கம்ப்ளீட் ஆச்சா? ஆகல, தேர்ட் இயர் போடாத. May 15 அன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துக்கோங்கிறான். அதுவே டெப்ரிசியேஷன் போட்டா போதும். May 15 அன்னைக்கு இருக்க வேல்யூ தான் ஆக்ட் என்ன சொல்லுது, விக்கிற அன்னைக்கு Jan 1, 2026 அன்னைக்கு வேல்யூவா இருக்குமா. தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா கம்ப்ளீட் ஆகாதனால. இப்போ போட முடியல, இதுக்கு மேலே அவ்வளோதான்ப்பா, சிம்பிள். நீங்க சொல்ல லெஸ் டெப்ரிசியேஷன் இயர் 1 6,96,000 into 20% தான் டெப்ரிசியேஷன். At 20% WDV you will get 1,39,200. ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 5,56,800. இதான் WDV. WDV as on what date? April 1st இல்ல, as on May 15, 2023. ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணது 1 இயரா போடுறோம். அடுத்து லெஸ் டெப்ரிசியேஷன் இயர் 2 at 20% WDV. அப்போ WDVனா 6,96,000 மேலையா 5,56,000 மேலையா? 5,56,000 மேல போட்டோம்னா you will get 1,11,360. ரெண்டையும் மைனஸ் பண்ணா 4,45,440 rupees. This is your WDV as on 15th May 2025. இங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். This is WDV as on 25. ஓகேவா? இது வரைக்கும் ஓகே இல்ல? அப்போ இதுக்கப்புறம் இயர் கம்ப்ளீட் ஆச்சானா நம்ம என்ன பண்ணணும்? May 15, 2025 வரைக்கும் போட்டா போதும். 26 முன்னாடி வித்தாச்சா போட வேணாம்னு சொன்னல. Conceptually speaking, this is your value of asset as on date of sale to employee. எம்ப்ளாயி கொடுக்குற அன்னைக்கு அசட்டோட வேல்யூ 4,45,440. இப்போ என்ன கேட்குறோம்? இந்த வேல்யூல அசட்டை கொடுக்குறோம், இதுக்கு அந்த எம்ப்ளாயி ஏதாவது காசு கொடுத்தானு கேட்குறோம். என்ன எழுதலாம் அதுக்கு? எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எழுதலாமா? அப்படி இல்லைனா கான்செப்ஷுவலாகவே எழுதுவோம், பெய்டு பை எம்ப்ளாயி.
அந்த 4,45,000 மதிப்புல கார் வாங்குறதுக்கு எம்ப்ளாயி ஏதாவது கொடுத்தானா? கொடுத்துருக்கான் பாரு கஞ்ச பிஸ்னாரி. 2,10,000 கொடுத்துருக்கான். வாங்குற காரோட மதிப்பு 4,45,000, கொடுத்த காசு 2,10,000. அப்போ அவனுக்கு கிடைச்ச பெனிஃபிட் எவ்வளோ? 2,35,440. இதுதான் அவனுக்கு கிடைச்ச பெனிஃபிட். பெனிஃபிட்னா இன்கம் வரும். இன்கம்னா இன்கம் டேக்ஸ் கட்டி ஆகணும். பட் நம்ம என்ன பேர் எழுதிடுவோம்? பெனிஃபிட்னோ இன்கம்னோ எழுத மாட்டோம். we will call this as taxable perquisite. இதுதான் வேல்யூ ஆஃப் perquisite. இதைத்தான் என்ன பண்ணுவோம்? அந்த இன்கம் கம்ப்யூட்டேஷன் ஃபார்மேட்டில் பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ன செட்? இது காரா? இதுதான் ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 இப்போ நம்ம போட்டது. அப்போ ஒர்க்கிங் நோட் நம்பர் 1க்கு ரெஃபரன்ஸை கொடுத்துட்டு ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 அமௌண்ட் வில் பி 2,35,440 rupees. முடிச்சிட்டோம். as simple. See, once you understand things, income tax is a very 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 loving subject. போன இதில் நான் திட்டிருப்பேன், டாக்ஸிக் அது இல்லைனா அது வந்துட்டு உனக்கு புரிஞ்சுக்காதப்போ. once you understand her feelings வச்சுக்கோயேன், it is a very loving subject. you will understand everything. எல்லாமே புரியும். பட் எஃபர்ட்ஸ் போடணும். எஃபர்ட்ஸ் போகிற வரைக்கும் தான் டாக்ஸிக். எஃபர்ட்ஸ் போட்டுட்டேன்னா things become so much easy for you. ஓகே. ஸோ மற்ற 2 அசட்டும் இட்ஸ் த சேம் எக்ஸாக்ட் பிரின்சிபல். இப்போ நான் போடல, சரியா? ஆனால் நீ போடு, தயவு செஞ்சு போடு, டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடு. நான் போகிறத பார்த்தா எக்ஸாமில் மார்க் வராது. நீ போய் இப்போ பென்னு பேப்பர் எடுத்து அந்த செம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமில் அந்த 60 or 70 நம்ம எதிர்பார்க்குறோம்ல, அது வரும். சரி. ஸோ வில் டூ ஒன் லாஸ்ட் கொஸ்டின் இன் திஸ் வீடியோ பிஃபோர் வி வைண்ட் அப். Question number 17. Messrs KK Company Limited allotted 1,000 sweat equity shares to Mr. Chandu in June 2025. Sir, what is sweat equity? I don't know. Simple பா, ஒன்றும் இல்லை. உன் கம்பெனியில் உனக்கு ஷேர் தரான். நீ வேலை செய்கிற ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயர் இருக்கான்ல, கம்பெனி இருக்குல்ல, அங்கிருந்து எம்ப்ளாயிக்கு ஷேர் தராங்களாம். தாராளமாக தரட்டும். என்னன்னா லெட்ஸ் சே அந்த ஷேரை நீ போய் கடையில் வாங்கினா, எங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் NSE BSEலாம் இருக்குல்ல, அது ஸ்டாக் ப்ரோக்கர் இருக்குல்ல, அப்ஸ்டாக்ஸ் க்ரோ அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அங்கே போய் நீ ஷேரை வாங்கினா, ஷேர் ப்ரைஸ் லெட்ஸ் சே மார்க்கெட்டில் 1000 ரூபாய்க்கு விற்கிது. ஆனால் உன் எம்ப்ளாயர் எவ்வளோக்கு தரான் உனக்கு? அந்த 1000 ரூபா மதிப்புள்ள ஷேரை உன் எம்ப்ளாயர் உனக்கு வெறும் 700 தரானாம்மா. அப்போ இங்கே உனக்கு கிடைச்ச பெனிஃபிட் எவ்வளோன்னா, யூ ஆர் கெட்டிங் எ பெனிஃபிட் ஆஃப் 300 rupees. இல்லை, திஸ் இஸ் யுவர் பெனிஃபிட். இந்த பெனிஃபிட் ஏன் கிடைச்சது? சும்மா ரோட்ல போறவனுக்கு கொடுப்பானா இது மாதிரி? கடைக்கு போய் கேட்டா, கம்பெனிக்கு போய் கேட்டா? உன்னை பிடிச்சிருக்கு, ஆஸ் எ எம்ப்ளாயி நல்லா வேலை செய்யற, உன்னைய பாராட்டுறதுக்காக கொடுக்குறான். அப்போ உன்னை பாராட்டுறதுக்காக போனஸ் கொடுத்தா டாக்ஸ் போடுறோம் இல்ல, பாராட்டுறதுக்காக கமிஷன் கொடுத்தா டாக்ஸ் போடுறோம் இல்ல. அப்போ உன்னை பாராட்டுறதுக்காக ஷேர் கொடுத்தாலும் அந்த ஃபுல் ஷேரை முன்னாடி டாக்ஸ் போட மாட்டோம். அது உனக்கு கிடைச்ச பெனிஃபிட் எவ்வளோ? 300. தட் பெனிஃபிட் இஸ் யுவர் perquisite here. அந்த perquisite அமௌண்ட் மேலே மட்டும்தான் என்ன போட போறோம்? டாக்ஸ் போட போறோம். திஸ் வில் பி யுவர் taxable income. இது மேலே டாக்ஸ் போடுவோம்னு. இதை வந்துட்டு அப்போ என்ன பண்ணிடுவோம்? இந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் ஃபார்மேட்டில் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸு, அதுலேருந்து எனக்கு கிடைச்ச இன்கம் எவ்வளோ? 300 மட்டும் ஆட் பண்ணி விட்ருவேன். எப்படி பேசிக் டிஏலாம் போடுறேன்ல, அந்த மாதிரி ஸ்வெட் ஈக்விட்டியில் எனக்கு 300 ரூபா பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, ஆட் பண்ணிடுறேன்னு. புரிஞ்சுல்ல? இப்போ படிப்போம் வா. ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்த பேரை கேட்டால் தான் பயமாக இருக்கும், புரிஞ்சுக்கிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். Shares were allotted at 200 per share as against fair market value of 300 per share. On date of exercise of option by the allotee, that is Mr. Chandu, fair market value was computed according to prescribed method. அவன் கரெக்டாக பண்ணிக்கிறான், அவனே சொல்லிக்கிறான். பாராட்டலாம், வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ வாட் இஸ் த perquisite value of sweat equity shares? எனக்கு தேவையெல்லாம் என்ன? மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, அதைத்தான் நம்ம இன்கம் டேக்ஸில் ஃபேர் மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவோம். NSE BSEக்கு போயிருந்தா அந்த ஷேர் எத்தனை வாங்கணும்னு. அப்போ எத்தனை ரூபாயாமா? அகெயின்ஸ்ட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் 300. அப்போ ஒரு ஷேரை நீ போய் மார்க்கெட்டில் வாங்கினா, அப்ஸ்டாக்ஸ்லையோ ஜெரோதாலையோ வாங்கினா 300 ரூபா அதுதான். ஆனால் வேர் அலாட்டட் 200 per share. அப்போ எம்ப்ளாய்க்கு கொடுத்த ப்ரைஸ் எவ்வளோ? 200. விச் மீன்ஸ் 300 ரூபா ஷேரை 200 ரூபாய் கொடுத்தா இந்த இடத்துல பெனிஃபிட் எவ்வளோ கிடைக்குது? 100 rupees. 100 rupees is your taxable perquisite. அந்த மாதிரி ஒரு ஷேர் தான் கொடுத்துருக்காங்களா? இல்லை எவ்வளோ ஷேர் கொடுத்துருக்காங்க? 1000 shares கொடுத்துருக்காங்க. அப்போ total taxable perquisite will be 100 into 1000. You will get 1 lakh rupees. 1 lakh rupees. முடிஞ்சு சம். Point number 1 is done. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம்? ஸ்வெட் ஈக்விட்டிங்கிற பேரில் டோட்டல் இன்கம் கம்ப்யூட்டேஷனில்
லெட்ஸ் சே அவன் பேசிக் சேலரி 2 lakhs வாங்குறான், 2 lakhs. டிஏ ஒரு 1 lakh வாங்குறான். அது கூட சேர்ந்து போடுவோம் சர்டிஃபிகேட் எவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, 1 lakh rupees பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. இந்த அமௌண்ட் ஆஃப் பெனிஃபிட்டை we will write it here. சரியா? Question number 2 இருக்கு சார். என்ன இருக்கு? In case of subsequent sale of shares by Mr. Chandu, what would be the cost of acquisition of those sweat equity shares? We have a separate provisions for this பா. சரியா? கேபிட்டல் கெயின் படிக்கும் போது அதில் 50 சீரீஸில் ஒரு செக்ஷன் இருக்கு, அதில் we will be studying this. அப்போ நான் சொல்லித்தரேன், இப்போ வேணாம். ஓகேவா? அந்த இது தனி ப்ரொவிஷன் கேபிட்டல் கெயினில் பேசுவோம். இது இப்போ பேசி நம்ம குழப்பம் வேணாம். இதை வந்துட்டு நம்ம கேபிட்டல் கெயினில் இதுக்குன்னு சம் இருக்கு, அப்போ அதோட சேர்த்து பார்த்துக்கலாம். சரியா? ஸோ திஸ் வில் பி த எண்ட் ஆஃப் பார்ட் 3 ஆன் சேலரிஸ்னு. We only have 18, 19, 20, 21, 4 more questions for the next video. Part 4 will be a, I guess, short video ஒன்று. அதில் question number 19, 20, 21 are beautiful comprehensive questions. நம்ம இத்தனை நாள் தனித்தனியாக பார்த்துட்டு இருந்தோம்ல, பர்க்விசைட் தனியாக, அலவன்ஸ் தனியாக, பர்க்விசைட்டில் மெடிக்கல் தனியாக, ஸ்கூல் தனியான்னு, அதில் 4-5 லட்சம் சேர்த்த மாதிரி ஒரு சம் வரும் எக்ஸாமில் கேட்குற மாதிரி. அப்போது நீங்கள் இந்த வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துருக்கீங்கன்னா, இது பேசுனதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா, the next video will be absolutely useful because இந்த தனித்தனி ப்ரொவிஷன்லாம் எப்படி சேர்த்து ஒரே சம்மில் போட போகிறது, அந்த ஃபார்மேட் திருப்பி பேசுவோம். எப்படி அந்த கோடை போடுறது, மேலே ஹெட்டிங் போடுறது, அமௌண்ட் போடுறது, அதில் எப்படி லைனாக எழுதுறது, எதை ஃபர்ஸ்ட் எழுதணும், எதை கடைசியில் எழுதணும், அதெல்லாம் வில் டிஸ்கஸ் அந்த காம்ப்ரிஹென்சிவ் சம் போடும்போதுன்னு. சரியா? ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா யூ ஆர் இந்த ரைட் பாத். புரிஞ்சிருந்துச்சுன்னா ஐம் வெரி ஹாப்பி. ஐம் ப்ரௌட் ஆஃப் மை எஃபர்ட்ஸ். யுவர் எஃபர்ட்ஸ் ஆர் கம்பைன்ட் எஃபர்ட்ஸ். தட் இஸ், நான் உனக்கு ஒரு எக்ஸாம், அதுவும் இவ்வளோ கஷ்டமான எக்ஸாம் பாஸ் ஆக ஹெல்ப் பண்ணுற, நீ ஃபீல் பண்ணுறங்கிறது இஸ் அ ஃபீலிங் தட் ஐ கேனாட் டிஸ்கிரைப், யூ கேனாட் டிஸ்கிரைப். எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் அண்ட் ப்ரௌட் ஆஃப் அவர் கம்பைன்ட் எஃபர்ட்னு. ப்ளீஸ் கண்டினியூ திஸ் எஃபர்ட். என்னை திரும்பி பெருமைப்படுத்து. ஸோ இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல்னா, share it with your friends who are pursuing either CA, CMA or even CS. Taxation concepts are common in all three. Then CS க்கு இதே புக்கு இதே சம போட்டா they will be able to handle their exam questions very well. சரியா? So remember all those advices போன வீடியோல. Remember toxic, girlfriend, boyfriend, taxation. ஞாபகம் இல்லைன்னா ஒரு போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு கையோட போய் சின்ன பிரேக் எடுத்துட்டு படிக்க ஆரம்பிங்க. சரியா? ஓடுங்க. Bye bye. See you. Take care. See you in the next class. Bye.